Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. We have already started data communication and computer network, and this is our class 3 of computer network unit. Okay, and this chapter we have already covered data communication, and after that this computer network chapter நம்ம முடிச்சிட்டோம். Then from this chapter we have covered the OSI and TCP/IP layers and layers function படிச்சோம். தென் இந்த சாப்டர்ல இருந்து நெட்வொர்க் டிவைசஸ் படிச்சோம், ரைட்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சாப்டர் ஃபுல்லாவே கவர் பண்ணுவோம், வேர்ல்ட் வைட் வெப். அப்புறம் இதுல இருந்து நெட்வொர்க் மாடல்ஸ்ல இன்னும் பெண்டிங்கா இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா ஸ்விட்சிங் டெக்னிக், அது பார்ப்போம். அப்புறம் இந்த சாப்டர்ல கொடுத்திருக்கிறது சிலபஸ்ல கொடுத்திருக்க பிரகாரமா பார்த்தோம்னா கொஞ்சம் தான் இருக்கு. லைக் மெயினாவே இங்க கொடுத்திருக்கிறது டேட்டா லிங்க் லேயரோட 3 ஃபங்க்ஷன்ஸ், அதாவது எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், ரைட்? இவ்வளவுதான் இந்த பார்ட்ல இருக்கு. இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் மட்டும் பார்ப்போம். ஃப்ளோ அண்ட் எரர் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இவ்வளவுதான் சிலபஸ்ல இருக்கு. ஆனா இது மட்டும் பத்தாது. கண்டிப்பா நம்ம IPv4 அண்ட் IPv6 அந்த இது படிக்கணும். அதோட ஹெடர் ஃபார்மேட், அந்த டிசிபி, ஈவன் டிசிபி ஹெடர் ஃபார்மேட் கூட, அந்த யூடிபி டிசிபி அது எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணணும். ஓகே, ஸோ அது நம்ம பார்ப்போம். ஸோ வி கேன் ஸ்டார்ட். அண்ட் பிஃபோர் தட் கிளாஸ் நல்லாவே கவனிச்சுட்டு நோட்ஸ் எடுக்கணும், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஒன் டைம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தேவையில்லை, டவுட்டே வராது உங்களுக்கு. ஓகே, அப்புறம் ஃபார் த மெம்பர்ஸ் யூ வில் கெட் ஏ மாக் டெஸ்ட் ஃப்ரம் ஒன்லி த பார்ட் தட் வி ஆர் டிஸ்கஸிங் டுடே. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஸ்டின் வீடியோவை நான் கொடுப்பேன். ஓகே, ஃபார் த மெம்பர்ஸ் அண்ட் வித் த சொல்யூஷன். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசிக்கல் அட்ரஸ் வர்சஸ் லாஜிக்கல் அட்ரஸ், அது உங்களோட சிலபஸ்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மாடல்ஸ்ல லாஜிக்கல் பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது இம்பார்ட்டன்ட்னா பிசிக்கல் அட்ரஸ் நமக்கு தெரியும், மெஷின் அட்ரஸ் தான், மெஷினோட அட்ரஸ் தான் பிசிக்கல் அட்ரஸ் சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்? மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக் அட்ரஸ் அப்படின்னா என்ன? மெஷின் அட்ரஸ்னா இதோட எக்ஸ்பான்ஷன்? நோ, இதோட எக்ஸ்பான்ஷன் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, மேக் மீன்ஸ் மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, இந்த அட்ரஸ் என்ன, நம்ம ஒரு டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே மேனுஃபேக்சரர் அசைன் பண்ற அட்ரஸ் தான் இந்த மேக் அட்ரஸ். ஓகே, நமக்கு ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒரு NIC கார்டு இருக்கும், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கும். அந்த கார்டுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுதான் இந்த பிசிக்கல் அட்ரஸ்னா. ஓகே, இது எந்த மேக் அட்ரஸ் எந்த லேயர்ல ஒர்க் ஆகுங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம், டேட்டா லிங்க் லேயர்ல தான். பிகாஸ் ஸ்விட்ச் தென் பிரிட்ஜ் மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம படிச்சோம், ரைட்? ஓகே, ஸோ இந்த மேக் அட்ரஸ் என்ன லெங்க்ல இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 48 பிட்ஸ். 48 பிட்ஸ், அது ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல இருக்கும். ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட், அதாவது 6 பைட் இருக்கும். 6 into 8 is 48, ரைட்? இப்படி இருக்கும் பாருங்க, 6 பைட், ஒவ்வொன்றும் 6 பிட் 8 பிட்ஸா இருக்கு. அது மாதிரி 6 பைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டல் 48 bits in hexadecimal format. ஓகே, இதுல இந்த ஃபர்ஸ்ட் 24 பிட்ஸ் மேனுஃபேக்சரர் ஐடியா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த 3 பைட்ஸ், ஃபர்ஸ்ட் 24 பிட்ஸ் மேனுஃபேக்சரோட ஐடியா இருக்கும். நெக்ஸ்ட் 24 பிட்ஸ் NIC ஐடி இல்லைன்னா டிவைஸ் ஐடின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ரிலீஸ் ஆன எல்லா டிவைஸுக்குமே ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் சேமா இருக்கும். ஓகே, இது ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டோட நினைக்கிறேன், இந்த ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் நான் பார்த்துருந்தேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஓகே, நாட் திஸ் கோர்ஸ், வேற கோர்ஸுக்கு நான் அது டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் அதுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓகே, ஸோ இது எங்க நம்ம யூஸ் பண்றோம் இந்த மெஷின், இந்த மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ் ஒரு மேக் அட்ரஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்? நம்ம டேட்டா லிங்க் லேயர்ல யூஸ் பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ சேம் நெட்வொர்க்ஸ் only used only inside the same network. ரவுட்டர்ஸ் யூஸ் பண்றது IP அட்ரஸ் தான். ஸோ ரவுட்டர்ஸ் do not forward MAC address across network. ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க் MAC address ஃபார்வர்ட் பண்ணலாம் பண்ணாது. ஓகே, ஒன்லி த சேம் நெட்வொர்க்ல தான் இது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A1 ஒரு டேட்டா சென்ட் பண்ணுது அப்படின்னா அது D1ங்கிற நெட்வொர்க்கில் இருக்கு, A1ங்கிற டிவைஸ் அப்படின்னா அந்த D1ங்கிற நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு டிவைஸுக்கு தான் A1 இது சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஒன்லி ரிசீவர் இந்த சேம் நெட்வொர்க் கெட்ஸ் இட், நாட் D2. ஓகே, ஸோ அது நீங்க இதுக்கு தெரிய வேண்டியதுன்னா மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல், இது ஹார்ட்வேர் அட்ரஸ், இது யாரு மேனுஃபேக்சர் கொடுக்குற அட்ரஸ், அப்புறம் டேட்டா லிங்க் லேயர்ல 48 பிட்ஸ், இது மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க, மேக் அட்ரஸ்னு இருக்கும், அந்த பக்கம் 48 பிட்ஸ்னு இருக்கும், அது மாதிரி. ஓகே, அது மட்டும்
நோட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் அட்ரஸ் ஆர் ஐபி அட்ரஸ்னா என்ன? நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்றோம். நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்றதே எதுக்கு? கம்யூனிகேஷனுக்காக, ரைட்? ஸோ நெட்வொர்க்கில் நம்ம டிவைஸ் என்டர் ஆகும்போதே வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆயிரும். ஓகே, டு யூனிக்லி ஐடென்டிஃபை தட் பர்டிகுலர் டிவைஸ் இன் த நெட்வொர்க். an ஐபி அட்ரஸ் ஆர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். இது ஐபி அட்ரஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன? இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் is a unique string of numbers assigned to each device connected to a computer network that uses the internet protocol for communication. நம்ம வந்து கம்யூனிகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் என்ன? இன்டர்நெட் ப்ரோட்டோகால், ரைட்? ஸோ ஒவ்வொரு டிவைஸுக்கும் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு ஒரு அட்ரஸ் வந்து அசைன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகே, அதனால நான் என்ன சொல்லுவோம்? ஐபி அட்ரஸ் ஆர் லாஜிக்கல் அட்ரஸ். ஓகே, இது வந்து அதனால அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் வந்து டிவைஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. மேபி ஐபி அட்ரஸ் வச்சு நமக்கு லொகேஷன் கூட ஐடென்டிஃபை பண்ணலாம்ல. எந்த லொகேஷன், எந்த டிவைஸ்ல இருந்து எந்த லொகேஷன்ல இருந்து அனுப்பியிருக்குங்கெல்லாம் பார்க்க முடியும். இட் சர்வ்ஸ் as an identifier that allows devices to send and receive data over the network, ensuring that this data reaches the correct destination. ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்றோம். நம்ம லாஸ்ட் அந்த மாக் டெஸ்ட்ல ஒரு கொஸ்டின் நீங்க பார்த்திருப்பீங்க. லாஸ்டா வந்துட்டு ரவுட்டர் கிட்ட இருந்து என்ன சொல்லுவோம்? லாஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்து போறது நம்ம படிச்சிருந்தோம். ஐபி அட்ரஸ் தான் அந்த ஹெடர் ஃபார்மேட்ல வந்து நம்ம அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நெட்வொர்க் லேயர் வந்து ஆட் பண்ணும். ஓகே, ஆட் பண்ணும்போது தான் வந்துட்டு அது கரெக்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்து போக முடியும். ஓகே, ஸோ ஆல்சோ கால்ட் ஐபி, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ், இஸ் அ யூனிவர்சல் அட்ரஸிங் சிஸ்டம். ஒரு இதில் எடுத்தோம்னா இந்த யூனிவர்சல்னு சொல்லுவோம். இந்த இன்டர்நெட் வந்துட்டு ஹோல் யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணுது, ரைட்? ஸோ ஆர் மேபி இந்த வேர்ல்டுனே கனெக்ட் பண்ணுது, ரைட்? இந்த வேர்ல்டில் நாட் யூனிவர்ஸ், இந்த வேர்ல்டினே கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த வேர்ல்டில் அது நான் இப்போ கம்ப்யூட்டரில் என்ட்ரு ஆகி நான் ஏதாவது நெட் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிடும். தட்ஸ் யூனிவர்சல் அட்ரஸ். அந்த அட்ரஸ் வேற யாருக்கும் வராது. ஓகே, தட்ஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை மை கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ ஒர்க்ஸ் அட் தி நெட்வொர்க் லேயர் 3. ஓகே, லேயர் 3 அண்ட் கேன் ட்ராவல் த்ரூ ரவுட்டர்ஸ். பட் நம்மளோட மேக் அட்ரஸ்க்கு வந்து ரவுட்டர்ஸ்ல வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நம்ம படித்தோம் லாஸ்ட் ஸ்லைடில். அப்புறம் இது வந்து IPv4 அட்ரஸ், IPv6 அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா இருக்கும். இது நம்ம படிப்போம் டீட்டெயிலா. 32 பிட்ஸ் IPv4 அப்படின்னா 32 பிட், IPv6 அப்படின்னா 128 பிட். ஓகே, இது நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் வந்து ARP அண்ட் RARP. ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஐதர் ஸ்டேட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ வென் ஏ ஹோஸ்ட் நீட்ஸ் டு சென்ட் அன் ஐபி டேட்டாகிராம் டு அனதர் ஹோஸ்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட் இன்னொரு ஹோஸ்ட்டுக்கு வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுதோ, இல்லைன்னா ஒரு ஐபி டேட்டாகிராம் இல்லைன்னா ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹோஸ்ட்டுக்கு இந்த ரெண்டு அட்ரஸுமே வேணும். என்னென்ன அட்ரஸ் வேணும்? ஐபி அட்ரஸும் வேணும், மேக் அட்ரஸும் வேணும். அது எப்படி வந்து அது கரெக்டாக கிடைக்கும்? யூசிங் திஸ் ARP அண்ட் RARP. ARP மீன்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால், RARP மீன்ஸ் ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். இது என்ன பண்ணுது? டைனாமிக் மேப்பிங் பிட்வீன் தீஸ் அட்ரஸ். ஒரு அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸ் கன்வெர்ட் பண்ணி தருது. இதுக்கு தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ARP எந்த அட்ரஸுக்கு கன்வெர்ட் பண்ணுது? நம்ம கிட்ட ஐபி அட்ரஸ் இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு? லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கு. ஆனா எனக்கு பிசிக்கல் அட்ரஸ் வேணும் அப்படின்னு ARP தான் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ நான் லாஜிக்கல் அட்ரஸ் கொடுத்துட்டேன்னா ARP எனக்கு என்ன தரும்? பிசிக்கல் அட்ரஸ் தரும். அதே மாதிரி எனக்கு பிசிக்கல் அட்ரஸ் இருக்கு, ஆனா லாஜிக்கல் அட்ரஸ் வேணும் அப்படின்னா RARP, ரிவர்ஸ் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்க படிக்கணும். இது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும், கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்கு நீங்களோட ட்ரிக் சொல்றேன், நான் எப்படி படிச்சேன்னு சொல்றேன். நான் இது ஒன்று மட்டும் படிப்பேன், இது ஒன்று மட்டும். ஏஆர்பின்னா ஐபில இருந்து மேக்குக்கு கன்வெர்ட் பண்ணும். ரெண்டும் கூட படிக்க ட்ரை பண்ணனா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு அப்புறம் மற்றது கண்டிப்பா நமக்கு அதோட ரிவர்ஸ் தான் தெரியும், ரைட்? இது ரெண்டுமே நெட்வொர்க் லேயர் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக், இதுல இருந்தும் கொஸ்டின் வரும். ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ். ஸ்விட்சிங் இஸ் த ப்ராசஸ் டு ஃபார்வர்ட் பேக்கெட்ஸ் கமிங் இன் ஃப்ரம் ஒன் போர்ட் டு a port leading towards the destination. ஓகே, நம்ம டெஸ்டினேஷனுக்கு நம்ம பேக்கெட் சென்ட் பண்றோம், ரைட்? அப்போ வந்துட்டு ஒரு அந்த ப்ராசஸே, அந்த ஃபார்வர்ட் ஒரு பேக்கெட்டு அந்த ரூட் போகுது, இல்லை ஒரு போர்ட்ல இருந்து இன்னொரு போர்ட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எப்படி இந்த ஸ்விட்ச் நெட்வொர்க் வந்துட்டு சர்க்கியூட் ஸ்விட்ச் நெட்வொர்க் இருக்கு, பேக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க் இருக்கு, மெசேஜ் ஸ்விட்ச் நெட்வொர்க் இருக்கு. இது இம்பார்ட்டன்ட், இது இந்த டயக்ராம் மைண்ட்ல வரணும். ஓகே, இது Geeks4Geeksல இருந்து எடுத்தது. ஓகே, நீங்க கூட ஏதாவது நிறைய ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையவே நல்ல இன்ஃபர்மேஷன்
நல்ல கரெக்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் தான் the பெஸ்ட். ஓகே. ஸோ பேக்கெட் ஸ்விட்ச் நெட்வொர்க்கில் வந்துட்டு டேட்டாகிராம் நெட்வொர்க் இது வந்து 2 இருக்கு. டேட்டாகிராம் அண்ட் வர்ச்சுவல் சர்க்யூட். எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த சர்க்யூட் ஸ்விட்சும் வர்ச்சுவல் சர்க்யூட்டும் எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகிறதா அது நான் சொல்றேன். ஓகே. இது வந்து கண்டிப்பா நீங்க நோட் புக்கில் வரையணும் இந்த ஃபிகர். ஓகே. ஸோ சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நீங்க ஃபோன் கால் பண்றது யோசிச்சா போதும். நீங்க ஃபோன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க, இல்லைன்னா உங்களோட அம்மாக்கு கால் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபோன் எடுத்துட்டு நீங்க டயல் பண்றீங்க, ரைட்? அப்ப என்ன அங்க நடக்குது? அங்க ஒரு என்ன சொல்றது, கம்யூனிகேஷன் பாத் இல்லைன்னா வந்துட்டு ஒரு சர்க்யூட் வந்து அங்க ஒரு ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஒரு டெடிகேட்டட் பாத் அங்க ஃபார்ம் ஆகுது. When two nodes communicate with each other over a dedicated communication path, it is called circuit switching. ஓகே. ஒரு டெடிகேட்டட் பாத்து ஆல்ரெடி நம்ம பண்ணும்போதே வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு டெடிகேட்டடா ஒரு பாத்து அங்க கிரியேட் ஆகுது, ஒரு கனெக்ஷன் அங்க கிரியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங். when two nodes communicate with each other over a dedicated communication path, the circuit remains dedicated to the communication path for the duration of the section and no other devices can use it while the section is in progress. இப்போ நான் வந்து ஏ வந்து பிக்கு கிட்ட கால் பண்றேன், ஃபோன் கால் பண்றேன்னா இங்க வந்துரு இந்த லிங்க் எனக்கும் இந்த பிக்காக ஏ அண்ட் பிக்காக வந்துட்டு டெடிகேட் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ இது இங்க இடையில வந்துட்டு வேற யாருக்குமே வந்துட்டு இன் பிட்வீன் வந்துட்டு இது யூஸ் பண்ண முடியாது. ஓகே. என்டையர் பேண்ட்விட்த் இஸ் ஃபார் திஸ் ஏ அண்ட் பிஸ் கம்யூனிகேஷன். ஓகே. ஸோ அதுதான் சொல்றது இந்த சென்டென்ஸ்ல இருந்து. ஸோ இட் வாஸ் டிசைன் ஃபார் வாய்ஸ் அப்ளிகேஷனுக்கு தான் மெயினா யூஸ் பண்ணுறது. டெலிஃபோன் இஸ் அ பெஸ்ட் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஃபார் சர்க்யூட் ஸ்விட்சிங். இது வந்து ரியல் டைம் கம்யூனிகேஷனுக்கு எல்லாம் பெஸ்ட் பார்த்தோன்னா சர்க்யூட் ஸ்விட்சிங் தான். ஆனா இதுல வந்துட்டு இது ரிலையபிளா இருக்கும். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தேன்னா என்டையர் பேண்ட்விட்த் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. இப்போ அவ்வளோ டைம் வந்துட்டு அந்த வேற யாருக்குமே இது யூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ அதனாலே வந்துட்டு இந்த பேண்ட்விட்த் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னா வந்துட்டு இதுதான் ஆக்சுவலி நம்ம இன்டர்நெட்டில் யூஸ் பண்ற ஸ்விட்சிங் டெக்னிக் என்னன்னு கேட்டோம்னா பேக்கெட் ஸ்விட்சிங் தான். இதுல வந்து என்ன பண்ணுது, டேட்டா நம்ம சென்ட் பண்ற டேட்டா இங்கன்னா டேட்டா வந்து டிவைடு எதுவுமே பண்ணலாம். ஒரு கனெக்ஷன் ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் ஃபார்ம் ஆகுது, நம்ம டைரக்டா வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன் பண்றோம். அந்த லிங்க் வந்து இது முடிக்கிற வரைக்கும் அந்த லிங்க் அங்கே இருக்கும். ஆனா இங்க அது மாதிரி எதுவுமே கனெக்ஷன் எதுவுமே இல்ல. என்ன பண்ணுது, அந்த டேட்டாவை வந்து டிவைட் பண்ணுது, பேக்கெட்ஸா வந்துட்டு டிவைட் பண்ணுது. பண்ணிட்டு என்ன பண்ணும்னா ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் இந்த பேக்கெட் வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம். ஆனா வந்து ஒட்டுக்கா சென்ட் பண்ண மாட்டோம். ஓகே. இண்டிபெண்டா வந்து நம்ம சென்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணணும், இப்ப நான் என்னோட ஒரு மெசேஜ் என்னோட ஒரு மெசேஜோட பேரு வந்து நான் சும்மா ஒரு பேரு கொடுக்குறேன், T1 அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பேக்கெட் என்கிட்ட இருக்கு. ஓகே. இது நான் சென்ட் பண்ண போறேன். ஓகே. ஆனா இந்த T1 வந்து நான் ஸ்மால் பேக்கெட்டா தான் சென்ட் பண்ண போறேன். ஸ்மால் பேக்கெட்டா சென்ட் பண்ண போறேன். அப்ப என்ன ஆகுது, இந்த ரிசீவருக்கு வந்து இது கரெக்டா இந்த பேக்கெட்ஸ் ஒவ்வொன்றா வந்துட்டு கரெக்டா அங்க ரிசீவருக்கு போகணும். பிளஸ் அவருக்கு அது கிடைக்கும்போது அந்த ஆர்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. அதனால வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதுல ஹெட்டர்ல ஒவ்வொரு பேக்கெட் பேர் 10 பேக்கெட்டா நான் அனுப்ப போறேன் இந்த T1னா அந்த 10 பேக்கெட்லயுமே வந்துட்டு ஹெட்டர்ல வந்துட்டு ஆட் பண்ணும் சம் இன்ஃபர்மேஷன் லைக் இது இன்ன ரிசீவருக்கு சென்ட் பண்ண வேண்டியது, அது மாதிரி எல்லாம் பேக்கெட்டோட சைஸும் மேபி அதை பத்தி டீட்டெயிலா நம்ம படிப்போம் இன்னும். அதாவது என்ன சொல்லுவோம், IPv4 பேக்கெட் அதெல்லாம் படிக்கும்போது எத்தனை பிட்ஸ் தேவைப்படுது அதெல்லாம் நம்ம படிப்போம். ஓகே. ஸோ எனிவே ஸ்விட்சிங் இன்ஃபர்மேஷன் நம்ம அதில் ஹெட்டரில் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஆஃப் ஈச் பேக்கெட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட் இண்டிபெண்ட்லி. ஓகே. ஸோ இன்டர்நெட் எல்லாம் வந்துட்டு இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த பேக்கெட்ஸ் என்ன பண்ணுது, ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுது. ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன நம்ம செப்பரேட்டா தான் சென்ட் பண்ண போறோம், ரைட்? ஸோ இப்போ வந்து ரிசீவ் பண்ணும்போது அதை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மேபி அடுத்ததுக்கு வெயிட் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு சென்ட் பண்ற மாதிரி. ஓகே. ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டுங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் அக்கார்டிங் டு தேர் ப்ரையாரிட்டி டு ப்ரொவைட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். இப்போ வந்து இங்க இந்த T1ல ஃபர்ஸ்ட் பேக்கெட் இங்க வந்திருக்கு. ஆனா எனக்கு செகண்ட் பேக்கெட் வந்திருக்கு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் பேக்கெட் அனுப்புனதுக்கு அப்புறம் செகண்ட் பேக்கெட் அனுப்புனா போதும். இது வந்து இண்டிபெண்டா தானே பாஸ் ஆயிட்டு இருக்குது. மேபி வந்து பை சான்ஸ் வந்து 2 வந்திருக்கு ஃபர்ஸ்ட். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் தான் வர வேண்டியதா இருந்தது. அப்ப என்ன பண்ணுவேன், நான் இந்த 2 வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன்.
ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்ததுக்கு அப்புறம் இது சென்ட் பண்ணுவேன். அது மாரி. ஸோ குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்காக அக்கார்டிங் டு த பிரையாரிட்டி ஒன்லி நம்ம ஆர் சென்டிங். ஸோ வி ஆர் யூசிங் திஸ் பேக்கெட் ஸ்விட்சிங் இஸ் யூசிங் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக். ஓகே. ஈச் பேக்கெட் வில் ஹாவ் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வித் சீக்வென்ஸ் நம்பர். ஒவ்வொன்றிலும் நான் சொன்னேன்ல சம் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும்னு. என்னென்ன ஆட் பண்ணும்? சோர்ஸ் எங்கிருந்து இந்த மெசேஜ் வருது, எங்க மெசேஜ் போகணும், பிளஸ் அது கூட சீக்வென்ஸ் நம்பர். சீக்வென்ஸ் நம்பர் எதுக்காக? அதோட நம்பர் இப்ப நம்மளோட ஒரு இது எழுதுறோம் கொஸ்டின் நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னா அந்த கொஸ்டின் நம்பர் இருக்குல்ல அப்பதான் நமக்கு தெரியுது 5th கொஸ்டின் அது முடிச்சு 6th கொஸ்டின் அது மாதிரி. ஸோ அந்த சீக்வன்ஸ் நம்பர் இருந்தாதான் கரெக்டா அதை வந்து ஆர்டர் பண்ண முடியும். அதுக்காக எக்ஸாம்பிள் ஃப்ரேம் ரிலே, ஐபி, X.25 இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து 2 டைப் இருக்கு. ஓகே, டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங் அண்ட் வர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங். டேட்டாகிராம்ஸ் பேக்கெட் ஸ்விட்சிங்னாலே கனெக்ஷன்லெஸ் தான். வர்ச்சுவல் சர்க்யூட் அப்படின்னா கனெக்ஷன் ஓரியன்டட். அதனால தான் நான் சொன்னேன் இதுவும் இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுவும் வந்து நம்ம ஒரு கனெக்ஷன் வந்து ரெடி பண்ணதுன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு கனெக்ஷன் ரெடி கிரியேட் கனெக்ஷன், தென் ஃபைனலி க்ளோஸ் இந்த கனெக்ஷன்ங்கிற ஸ்டெப் இருக்கு இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்க்கு. ஓகே, ஆனா வர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங்கும் கனெக்ஷன் ஓரியன்டா இங்க ஒரு வர்ச்சுவல் ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் தான் இங்க ரெடி பண்ணது சொல்றேன். ஓகே, ஸோ டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்ன சொன்னேன்? கனெக்ஷன் லெஸ். இங்க வந்துட்டு நம்ம பேக்கெட் ஸ்விட்சிங் சொன்னோம்ல, பேக்கெட் ஸ்விட்சிங்னாலே வந்துட்டு பாத் எல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து வந்து டிவைட் பண்ணிட்டு அது இண்டிபெண்டா சென்ட் பண்றோம்னு சொன்னோம்ல. ஸோ இந்த டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங்ல வந்து பாத் எல்லாம் ஃபிக்ஸ்டு கிடையாது. அப்புறம் என்ன பண்ணும்? ஒவ்வொரு இன்டர்மீடியட் நோட்ஸ் டேக்ஸ் அ ரவுட்டிங் டிசிஷன் டு ஃபார்வர்ட் த பேக்கெட். இப்போ நானே இப்படி சென்ட் பண்ணும்போது இன்டர்மீடியட் நிறைய நோட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இன்னென்ன நோட்ஸ் வழி தான் வந்துட்டு இங்க போகுது. through these nodes only it is traveling to the destination. ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் இன் பிட்வீன் இருக்கிற நோட்ஸ் டிசைட் பண்ணும். ஓகே, எந்த ரூட்டு கூட இதை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்மீடியட் நோட் டேக் த ரூட்டிங் டிசிஷன் டு ஃபார்வர்ட் த பேக்கெட். while this method allows flexible data transfer, it can lead to data frames being lost or delivered with delays. Okay, அதான் சொல்றேன், பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து ரிலேபிள் கிடையாது. ஆனா சர்க்யூட் ஸ்விட்சிங் ரிலேபிள். ஒன்ஸ் சென்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அது ரிலேபிள் அது ரீச் ஆகும். பட் இது வந்து மிஸ் ஆகிறதுக்கு இல்லைன்னா டிலே ஆகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. பட் இட் இஸ் ஃபிளெக்சிபிள். வர்ச்சுவல் சர்க்யூட் ஸ்விட்சிங்னா கனெக்ஷன் ஓரியன்டட். இங்க என்ன பண்ணுதுன்னா சோர்ஸுக்கும் டெஸ்டினேஷனுக்கும் இடையில ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. வர்ச்சுவல் கனெக்ஷன் கிரியேட் ஆகுது. ஓகே, is made before transmitting any data. These logical connection நம்ம என்ன சொல்லுவோம்? virtual circuits சொல்லுவோம். Each data frame follows these logical path and provides a reliable way of transfer. இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பிகாஸ் என்ன இது வந்துட்டு ஒரு லாஜிக்கல் பாத்து கிரியேட் பண்றதுனால அந்த ஒவ்வொரு டேட்டா ஃப்ரேமும் நான் என்னோட மெசேஜை வந்து டிவைட் பண்ணும். இது ரெண்டா இருந்தாலும் டேட்டாகிராமா இருந்தாலும் சரி, வர்ச்சுவல் சர்க்யூட்டா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு பேக்கெட் என்டையர் பேக்கெட்டை வந்து டிவைட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அது டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு டேட்டா ஃப்ரேமா மாறும் இல்லை. இந்த ஈச் டேட்டா ஃப்ரேம் இல்லைன்னா ஈச் டேட்டா பேக்கெட்ஸ் இந்த லாஜிக்கல் ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணோம் சொல்ல, அந்த கனெக்ஷன் அந்த லாஜிக்கல் பார்த்து ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்றது. அதனால கொஞ்சம் ரிலேபிளா இருக்கு. இட்ஸ் ப்ரொவைட்ஸ் ரிலேபிள் வே ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா வித் லெஸ் சான்ஸ் ஆஃப் டேட்டா லாஸ். ஓகே, ஸ்டில் அன்ரிலேபிள் தான். ஃபுல்லாவே சொன்னா பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து அன்ரிலேபிள் தான். பட் கம்பேர் டு திஸ் டேட்டாகிராம் பேக்கெட் ஸ்விட்சிங் லெஸ் சான்ஸ் ஆஃப் டேட்டா லாஸ். புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஓகே, ஒன் மோர் இருக்கு, மெசேஜ் ஸ்விட்சிங். இதில் பாருங்க, ஸ்விட்சிங்ல சர்க்யூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங், தென் மெசேஜ் ஸ்விட்சிங். ரைட், நெக்ஸ்ட் வந்து மெசேஜ் ஸ்விட்சிங். மெசேஜ் ஸ்விட்சிங் வந்து ரிலேபிள் கிடையாது. இது வந்து எஃபிஷியன்டே கிடையாது. என்ன இங்க நடக்குதுன்னு இப்போ இது ஒரு ஓல்டு டெக்னிக்னு வேணா சொல்லலாம். இங்க என்ன நடக்குதுன்னா என்டையர் பிளாக் ஆஃப் டேட்டா, ஓகே, என்டையர் பிளாக் ஆர் மெசேஜை வந்துட்டு இஸ் ஃபார்வர்டட் அக்ராஸ் த என்டையர் நெட்வொர்க், மேக்கிங் இட் ஹைலி இன்எஃபிஷியன்ட். ஓகே, அதாவது ஃபுல் டேட்டா எத்தனை பல்கான டேட்டா இருந்தாலும் மெசேஜா இருந்தாலும் வந்து ஒட்டுக்கா சென்ட் பண்றது, கம்ப்ளீட்டா என்டையரா வந்துட்டு சென்ட் பண்றோம் டு த என்டையர் நெட்வொர்க். அதனால இது இன்எஃபிஷியன்டா இருக்கு. இது வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுது. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து இன் பிட்வீன் ஸ்விட்ச் வந்துட்டு இருக்கு. ரைட், ஸ்விட்ச் இருக்கு. இந்த ஸ்விட்ச் வந்து இந்த மெசேஜை வந்து என்டையர் மெசேஜை வந்து ரிசீவ் பண்ணுது. அசியூம் பண்ணுங்க, இப்போ ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன், இந்த ஸ்விட்ச் வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே, ரிசீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபார்வர்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஹோப்புக்கு சென்ட் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ரிசோர்ஸும் நமக்கு கிடைச்சாதான் வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நானொரு
1 GB என்னோட பிளாக் ஆஃப் மெசேஜ் இருக்குது ஒட்டுக்க நான் சென்ட் பண்ண போறேன் த்ரூ மெசேஜ் ஸ்விட்சிங்னா அவ்வளவும் வந்து கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் வேணும், இனஃப் ரிசோர்ஸ் இருந்தாதான் இந்த லார்ஜ் மெசேஜை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த இது எங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்விட்ச் வந்துட்டு இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகே, அண்டில் த ரிசோர்சஸ் பிகம் அவைலபிள். இதோட எக்ஸாம்பிள் டெலிகிராஃப் மெசேஜ் ஸ்விட்சிங் சென்டர் எல்லாம் வந்துட்டு இந்த இது வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டு தான். இது ரெண்டுமே இந்த பேக்கெட் ஸ்விட்சிங் அண்ட் மெசேஜ் ஸ்விட்சிங் ரெண்டுமே ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்டு தான். ஆனா இது வந்து இன்எஃபிஷியன்ட் பிகாஸ் என்டையர் இங்க பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் பண்றோம். அப்போ அது ப்ராப்ளம் கிடையாது. சின்ன சின்ன மெசேஜா வந்து எல்லாருக்குமே அது வந்து ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஹியர் த கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். என்டையர் மெசேஜ் ஹேண்டில் பண்றதுக்கு மேட்சிங்கான ரிசோர்ஸ் வர வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதனால இது வந்துட்டு கொஞ்சம் இன்எஃபிஷியண்டா இருக்கு. எக்ஸாம்பிள் டெலிகிராஃப். ஓகே, நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சர்க்யூட் ஸ்விட்சிங் அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங் டிஃப்ரென்ஸ் கேட்டேன்னா உங்களுக்கு தெரியும். சர்க்யூட் ஸ்விட்சிங் வந்துட்டு 3 phases இருக்கு. கனெக்ஷன் செட்டப், அதுக்கப்புறம் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, தென் கனெக்ஷன் ரிலீஸ். பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னா வந்துட்டு அது மாதிரி கனெக்ஷன் எதுவுமே வேண்டாம், டைரக்டா நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, இங்க வந்துட்டு நான் நான் வந்து ஃபோன் பண்ண போறேன், இல்லைன்னா இந்த கால் பண்ண போறேன் அப்படின்னா அந்த சோர்ஸ் நான் வந்து என்ன சோர்ஸ், ரைட்? அங்க மட்டும்தான் அந்த டேட்டா ப்ராசஸ் ஆகுது. இன் பிட்வீன் நோட்ஸ் எல்லாம் வந்து இதுவும் பண்ணாது, ரைட்? பிகாஸ் த கனெக்ஷன் இஸ் பிட்வீன் தி சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஓன்லி. பட் பேக்கெட் ஸ்விட்சிங் இடையில நிறைய நோட்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அதனாலே வந்து டேட்டா வந்துட்டு ஈச் நோட்ஸுக்கு வந்துட்டு அது ப்ராசஸ் ஆகுது, ப்ராசஸிங் அங்கே நடக்குது. பிகாஸ் இட் இஸ் செக்கிங் த ஒவ்வொரு இந்த நோடு ரிசீவ் ஆகுதா, அப்போ இந்த நோடு என்ன பண்ணும், ஓகே இது என்ன பேக்கெட், இது யாரு சென்ட் பண்ணிருக்காங்க, யாருக்கு போகணும் அப்படிங்க எல்லாம் செக் பண்ணுது, ரைட்? சம் ப்ராசஸிங் இஸ் ஹேப்பனிங் அட் ஈச் நோட். பட் ஹியர் இட் இஸ் டிஃப்ரெண்ட். தென் சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் வந்து ஈச் டேட்டா யூனிட் நோஸ் த ஃபுல் பாத் அட்ரஸ். ஓகே, இது வந்து ஃபுல் பாத் அட்ரஸ், சோர்ஸ் வந்து ஃபுல் பாத் அட்ரஸ் தெரிஞ்சாதான் வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். இங்க வந்துட்டு டெஸ்டினேஷன் மட்டும்தான் தெரியும். ஈச் டேட்டா யூனிட் நோஸ் ஒன்லி த டெஸ்டினேஷன். இப்போ சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் வந்துட்டு அந்த ஒரு கனெக்ஷன், ஒரு லிங்க் வந்து கிரியேட் பண்ணோம் சொன்னேன்ல, என்டையர் இந்த லிங்க் அட்ரஸ் ஃபுல் பார்த்து வந்து தெரியும், சோர்ஸுக்கு தெரியும். ஆனா வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்க்கு வந்துட்டு பார்த்தல என்டையர் பார்த்து தெரியாது. பட் ஒன்லி த டெஸ்டினேஷன் யாருங்கிறது மட்டும்தான் தெரியும். பார்த்து வந்து யாரு டிசைட் பண்றது? ரவுட்டர்ஸ். இன் பிட்வீன் நோட்ஸ் അല്ലെങ്കിൽ ரவுட்டர்ஸ் தான் டிசைட் பண்ணது. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், பேண்ட்விட்த் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கு. ஏ அண்ட் பி வந்து வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்டையர் பேண்ட்விட்த் இஸ் ரிசர்வ் ஃபார் தட் கம்யூனிகேஷன். பட் ஹியர் நாட் லைக் தட், நோ ரிசர்வேஷன், பேண்ட்விட்த் இஸ் ஷேர்டு. ஓகே, நவ் சர்க்யூட் ஸ்விட்சிங்கில் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக் கிடையாது, பேக்கெட் ஸ்விட்சிங்கில் இருக்கு. சர்க்யூட் ஸ்விட்சிங் மோர் ரிலையபிள் பிகாஸ் தெர் இஸ் எ கனெக்ஷன். அந்த பேண்ட்விட்த் எல்லாமே யூஸ் பண்ணி அது சென்ட் பண்ணுது, அது கண்டிப்பாக அங்கே ரீச் ஆகும். பட் இது வந்துட்டு லெஸ் ரிலையபிள் பிகாஸ் இன் பிட்வீன் வேற ஏதாவது நோடில் வச்சுட்டு அந்த டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க வந்து ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுது பிகாஸ் அது என்டையர் பேண்ட்விட்த் யூஸ் பண்றோம் சொன்னல. ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. சார்ஜ் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். எவ்வளோ தூரே இப்படி இருக்கு, இல்லைன்னா எவ்வளோ டைம் வந்து நம்ம யூஸ் பண்றோம், அது பேஸ் பண்ணி தான் சர்க்யூட் ஸ்விட்சிங்ல வந்துட்டு சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணுது. ஓகே, ஆனா பேக்கெட் ஸ்விட்சிங்ல வந்துட்டு எத்தனை பைட்ஸ், சைஸ் ஆஃப் த பேக்கெட்டை பேஸ் பண்ணி அண்ட் கனெக்ஷன் டைம் பேஸ் பண்ணி தான் சார்ஜ். இங்க வந்து ரெக்கார்டிங் ஆஃப் பேக்கெட்ஸ் நாட் பாசிபிள். சர்க்யூட் ஸ்விட்சிங்ல ரெக்கார்டிங் ஆஃப் பேக்கெட்ஸ் நாட் பாசிபிள். தட் மீன்ஸ் ஸ்டோரிங் ஓன்லி. அந்த மீனிங் வந்து ஸ்டோரிங் ஆஃப் பேக்கெட். இங்க வந்து ஸ்டோர் எல்லாம் பண்ணாது இல்லை, பிகாஸ் நம்ம சென்ட் பண்றோம், அது அங்க போய் ரீச் ஆகுது. இங்க வந்து ரெக்கார்டிங் ஆஃப் பேக்கெட்ஸ் இன் பிட்வீன் ஒவ்வொரு ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் டெக்னிக் யூஸ் பண்றோம்ல, ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் பேக்கெட்ஸ் பாசிபிள். இங்க வந்து சேம் ஆல் த பேக்கெட்ஸ், நான் வந்து இங்க ஏல இருந்து பிக்கு சென்ட் பண்ற போற எல்லா பேக்கெட்டுமே ஃபாலோ த சேம் ரூட், பட் ஹியர் டிஃப்ரெண்ட் ரூட். And this circuit switching, this is very important. Circuit switching is implemented at physical layer. Packet switching is implemented at data link and network layer. Okay, ஆப்ஷன்ல வந்து நெட்வொர்க் லேயர் மட்டும்தான் இருக்குன்னா நீங்க அதுதான் சூஸ் பண்ணணும். டேட்டா லிங்க் லேயர் செப்பரேட்டா இருக்கு, நெட்வொர்க் லேயர் செப்பரேட்டா இருக்குனாலும் நீங்க நெட்வொர்க் லேயர் தான் சூஸ் பண்ணணும். ரெண்டும் கூட கொடுத்தேன்னா நீங்க அது ரெண்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸ் டு பி நெட்வொர்க் லேயர். ஓகே, ஸோ தட் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் இஸ் வேர்ல்டு வைட் வெப்ங்கிற சாப்டர் பார்க்கலாம். வேர்ல்டு வைட் வெப் நமக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா. இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வேர் ரிசோர்சஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பை யூஆர்எல், ரைட்? நம்ம யூஆர்எல் யூஸ் பண்ணி தானே நம்ம ரிசோர்சஸ் எடுக்கிறோம், ரைட்?
லிங்க் த்ரூ ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் ஆக்சஸ் வயா த இன்டர்நெட். இங்கே வந்து யூஸ் பண்ணுற மெயினாக இருக்கிற ப்ரோட்டோகால் ஹெச்டிடிபி. இதை பற்றி நம்ம படிப்போம், ஹெச்டிடிபியை பற்றி படிப்போம், டிசிபி யுடிபி எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் படிப்போம். ஓகே, அது வந்து வெப் ப்ரௌசரில் தான் நம்ம யூஸ் பண்ணோம், அது நமக்கு தெரியும். அப்புறம் யார் வந்து www இன்வென்ட் பண்ணாரு அப்படின்னா, நான் எப்போவுமே கொஸ்டின் பேப்பரில் இது ஃபுல்லாக இருக்காது. டிம் பர்னர்ஸ்-லீன்னு தான் எப்போவுமே நான் பார்த்துருக்கிறது. எப்போவுமே இப்படி தான், டிம் பர்னர்ஸ்-லீன்னு தான் இருக்கும். ஆனால் அவரோட ஃபுல் நேம் ஷரிக்கும் இப்படி தான், சர் டிமோத்தி ஜான் பர்னர்ஸ்-லீ அப்படின்னு தான் இருக்குது. இனி ஒருவேளை இந்த நேம் கொடுத்தேன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இவரும் சேம் தான். ஓகே, he developed the first web browser in 1990. அவ்வளோ போதும். ஓகே, வாட் இஸ் யூஆர்எல்? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். தெரியும்ல, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னா நம்மளோட இந்த அட்ரஸ் பார்ல பார்க்குற அந்த ஹோல் அட்ரஸ். நம்ம இது HTML படிக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இட்ஸ் a unique identifier for every resource on the internet. It helps in locating a specific resource because of its uniqueness, also called web address. ஓகே, இதில் பார்க்கலாம். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்? ப்ரோட்டோகால் அண்ட் டொமைன் நேம். ப்ரோட்டோகாலும் இருக்கும், நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் தான் எனக்கு தோணுது. எனிவே, ப்ரோட்டோகால் என்ன இருக்குது? ஹெச்டிடிபி அது இருக்குல்ல, அது ஹெச்டிடிபி. அதுக்கப்புறம் தான் நம்ம டொமைன் நேம் கொடுக்குறோம். ஓகே, ஸோ மெயின் 2 பார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் அண்ட் டொமைன் நேம். யூசர்ஸ் கேன் ஆக்சஸ் யூஆர்எல் பை டைப்பிங் தம் இந்த அட்ரஸ் பார். அதெல்லாம் நமக்கு தெரியும். இது ஓகே, நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் மெயினாக பார்க்கலாம். ப்ரோட்டோகால், ஹோஸ்ட் நேம், பாத். ஓகே, ப்ரோட்டோகால் வந்துட்டு ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ், எஃப்டிபி அது மாதிரி எப்படி தான் நம்ம அந்த ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம் அது டிஃபைன் பண்ணுறதான் ப்ரோட்டோகால். ஓகே, ஹோஸ்ட் நேம் அப்படின்னா server. Identify the server hosting the resource. Example, www.example.com இல்லைன்னா youtube.com அந்த மாதிரி சொல்லுவோம். அது வந்து ஹோஸ்ட் நேம். பாத் வந்து அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் தான் வந்து பாத்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து டிஎன்எஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, டொமைன் நேம் சிஸ்டம். இது என்ன பண்ணுது? இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன், ஒரு வெப்சைட் வந்து எனக்கு வேணும். ஆக்சுவலி வந்து உள்ள வந்து என்ன நடக்குது, ஐபி அட்ரஸ் வச்சு தான் வந்துட்டு ஃபுல் கேமே நடக்குது. ஐபி அட்ரஸ், ரைட்? ஐபி அட்ரஸ். பட் நமக்கு வந்து எல்லா ஐபி அட்ரஸும் வந்துட்டு ரிமெம்பர் பண்ண முடியுமா? பிகாஸ் அதோட அட்ரஸ் வந்து பார்த்தாலே வந்து IPv4 இருக்கு, IPv6 இருக்கு. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தோடையும் வந்து பை ஹார்ட் பண்ண ஹியூமன் பீங்க்கு வந்து முடியாது, ரைட்? கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் அது கெப்பாசிட்டி இருக்கு. நமக்கு வந்து ஜஸ்ட் ஹியூமன் இந்த இங்கிலீஷ் டைப் டெக்ஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ண தான் தெரியும், அட்ரஸோட தான் தெரியும், ரைட்? ஸோ அதுக்கு இப்போ நம்ம கொடுக்குற அட்ரஸை வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஐபி அட்ரஸ் ஜெனரேட் பண்ணுறது தான் இந்த டிஎன்எஸோட டியூட்டி. ஓகே, நம்ம டொமைன் நேம் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் www.geeks4geeks அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ அது கொடுக்கும்போது அந்த கரெக்ட் அந்த டொமைன் நேமோட ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு தெரியாது. அது இருந்தால் தான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் வெப்சைட் நமக்கு லோட் ஆகும், ரைட்? அது லோட் ஆகணும்னா ஐபி அட்ரஸ் வேணும் இல்லை? அப்போ யாரும் நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்க? டிஎன்எஸ். டிஎன்எஸ் இஸ் a directory service that provides mapping between name of the host on the network and its numerical address. ஓகே, நமக்கு தெரிஞ்சது ஹோஸ்டோட நேம் தான், நியூமரிக்கல் அட்ரஸுக்கு அது கன்வெர்ட் பண்ணுது. இட்ஸ் டிரான்ஸ்லேட் த டொமைன் நேம் இன்டு ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ டிஎன்எஸோட ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரூட் டிஎன்எஸ் சர்வர் இருக்கும், தென் டிஎல்டி சர்வர் இருக்கும், அப்புறம் அதோரிட்டேட்டிவ் டிஎன்எஸ் சர்வர் இருக்கும். ரூட் டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னா வந்து டாப் லெவல் டிஎன்எஸ் சர்வர். அவருக்கு வந்து தெரியும் இந்த ரூட் லெவல் அந்த டாப் லெவல் டிஎன்எஸ் சர்வர்னு என்ன தெரியும், இது ஒரு டைரக்டரி மாதிரி. இந்த டிஎன்எஸ் அப்படின்னாலே ஒரு டைரக்டரி மாதிரி தான். ஓகே, இப்போ நமக்கு முன்னாடி எல்லாம் நம்ம டெலிஃபோன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, டெலிஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு டைரக்டரி இருக்கும், ரைட்? அந்த டைரக்டரி யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு மேபி ஒரு பர்டிகுலர் பர்சன் நம்பர் தெரியாது அப்படின்னா நம்ம அவங்களோட நேம் வந்து அந்த டைரக்டரி இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அப்புறம் அதோட நம்பர் வந்து நம்ம எடுக்கும். அது மாதிரி தானே, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு டிஎன்எஸ் வந்துட்டு அப்படிதான் பண்ணுது. அதனால தான் இது டைரக்டரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரோட நம்பரும் இருக்கும், ஐபி அட்ரஸும் இருக்கும். ஓகே, அந்த மேட்சிங்கா ஒவ்வொரு இன்ன அட்ரஸுக்கு இன்ன ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎன்எஸ்ல இருக்கும். Okay, so root DNS server na, these are the top level DNS server that do not know, that know the locations of TLD server. TLDs இப்ப நம்மளோட நமக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் அந்த டிஎல்டி சர்வர், அதுக்கப்புறம் அதோரிட்டேட்டிவ் டிஎன்எஸ் சர்வர் கிட்ட தான் நம்மளோட ஆக்சுவல் இருக்கு. ஓகே, நமக்கு டைரக்டா அங்க எடுக்க முடியாது. ஸோ ரூட் டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணுது, டிஎல்டி சர்வரோட லொகேஷன் அவருக்கு தெரியும். நமக்கு தேவைப்படுற
அதோட லொகேஷன் ஆஃப் டிஎல்டி சர்வர் அவருக்கு தெரியும். ஓகே, ஸோ தே பிளே a key role in directing DNS query to the right destination. இந்த ரூட் என்ன பண்ணும், கரெக்ட் டிஎல்டி சர்வர் கிட்ட நம்மளோட மெசேஜ் கொண்டு போய் ரீச் ஆகும். ஓகே, அப்போ அந்த டிஎல்டி சர்வருக்கு அந்த ரிக்வஸ்ட் கிடைச்சிருக்கா, அப்போ டிஎல்டி சர்வர் என்ன பண்ணும், தி சர்வர் ஹேண்டில் டொமைன் அதாவது .com .org அந்த மாதிரி எஜு .gov அது மாதிரி எக்ஸ்டென்ஷன் எல்லாம் ஹேண்டில் பண்றது தான் வந்து டிஎல்டி சர்வர். அவங்க என்ன பண்ணும், இந்த ரிக்வெஸ்ட் இப்போ இவர் ரூட் டிஎன்எஸ் சர்வர் டிஎல்டி சர்வருக்கு கொடுத்தாச்சு. டிஎல்டி சர்வர் என்ன பண்ணும், authoritative டிஎன்எஸ் சர்வருக்கு அனுப்பும். ஓகே, ஸோ authoritative டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணுது, அது அவர்கிட்ட இருக்கு நம்மளுக்கு வேணும் கரெக்ட் ஐபி அட்ரஸ். ஸோ authoritative டிஎன்எஸ் சர்வர் வந்து கரெக்ட் ஐபி அட்ரஸ் வந்து யூசருக்கு கொடுக்கும். இதுதான் நடக்குது. ஸோ இது வந்து இப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்ல, நீங்க என்ன படிக்கணும், இதுல என்ன ஸ்ட்ரக்சர், ரூட் டிஎன்எஸ் சர்வர் டிஎல்டி சர்வர் ரூட்டு கிட்ட போகுது, டிஎல்டி சர்வர் கிட்ட போகுது, authoritative டிஎன்எஸ் சர்வர் கிட்ட போகுது. ஆக்சுவலி இந்த ரூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி லோக்கல் சர்வர்ல சர்ச் பண்ணிட்டு தான் வந்து ரூட்டுக்கு போகுது. ஓகே, நம்ம அதை பார்ப்போம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸ். டிஎன்எஸ்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸ் இருக்கு. ஜெனரிக் டொமைன், கண்ட்ரி கோட் டொமைன் அண்ட் இன்வர்ஸ் டொமைன். ஜெனரிக் டொமைன்னா நமக்கு காமன் டாப் லெவல் டொமைனை தான் ஜெனரிக் டொமைன் சொல்லுவோம். .com .org .edu .net இது மாதிரி காமனா இருக்கிற டாப் லெவல் டொமைனை தான் ஜெனரிக். கண்ட்ரி கோட் டொமைன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்துருப்பீங்க google.co.in ரைட், தென் .uk அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரி கண்ட்ரியோட இது டொமைன்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதா கண்ட்ரி கோட் டொமைன். இன்வர்ஸ் டொமைன் அப்படின்னா இப்போ நம்ம டொமைன் நேம் எதுக்கு யூஸ் பண்றோம், நம்ம வந்துட்டு நம்மளோட ஹோஸ்ட் நேம்ல இருந்து நமக்கு ஐபி கிடைக்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம டொமைன் யூஸ் பண்றோம். ஆனா எனக்கு இன்வர்ஸ் டொமைன் அதாவது ஐபி அட்ரஸ் வேர் ஐபி அட்ரஸ் ஆர் மேப் பேக் டு டொமைன் நேம். அதாவது ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன், என்னோட ஐபி அட்ரஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது வச்சுட்டு என்னோட ஹோஸ்ட் அட்ரஸ் அந்த ஐபி அட்ரஸோட ஹோஸ்ட் அட்ரஸ் எடுக்கிறதா வந்துட்டு இன்வர்ஸ் டொமைன். தே ஆர் யூஸ் ஃபார் ரிவர்ஸ் டிஎன்எஸ் லுக்அப் வேர் ஐபி அட்ரஸ் ஆர் மேப் பேக் டு டொமைன் நேம். இது எந்த டைம்ல யூஸ் பண்றோம்னா டயக்னோஸ்டிக் அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ், என்ஷூரிங் த லெஜிட்டிமசி ஆஃப் நெட்வொர்க் டிராஃபிக். ஒரு நெட்வொர்க் டிராஃபிக் சோர்சஸ்ல செக்யூரிட்டி செக் பண்ண டயக்னோஸ் பண்றதுக்காக கரெக்டா ஆதரைஸ்ட் பர்சன் தான், ஆதரைஸ்டு வெப்சைட் அது மாதிரி செக் பண்றதுக்காக எல்லாம் வந்துட்டு அந்த டைம்ல தான் இந்த இன்வர்ஸ் டொமைன் யூஸ் பண்ணுது. ஓகே, இதுதான் வந்துட்டு அதோட இது ஜெனரிக், கண்ட்ரி டொமைன் அண்ட் இன்வர்ஸ் டொமைன். ஓகே, நான் இந்த டிஎன்எஸ் ஃப்ளோ எப்படி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதே தான். இந்த எப்படி அது போகுது, ஃபர்ஸ்ட் கிளையன்ட் மெஷின் வந்து அது லோக்கல் நேம் சர்வர்ல வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கான்னு பார்ப்போம். இது வந்துட்டு இந்த டிஎன்எஸ் கேஷிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நமக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து நம்ம கேட்குற அட்ரஸ் எல்லாம் வந்து டிஎன்எஸ் கேஷிங்கில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ஆல்ரெடி அங்கே ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா லோக்கல் நேம் சர்வரில் அது வரும். ஓகே, ஸோ நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு லோக்கல் நேம் சர்வரில் இல்லை அப்படின்னா ரூட் நேம் சர்வருக்கு போகுது. நம்ம இங்கே படிச்சதே தான், ரூட் டிஎன்எஸ் சர்வரில் போகுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து டிஎல்டி சர்வருக்கு சென்ட் பண்ணும். டிஎல்டி சர்வர் authoritative சர்வருக்கு சென்ட் பண்ணுது. authoritative சர்வர் வந்து ஐபி அட்ரஸ் ப்ரொவைட் பண்ணுது. Finally, the IP address is sent back to client to access the website. Okay. So DNS lookup அப்படின்னா என்ன, டொமைன் நேமை வந்து ஐபி அட்ரஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதா டிஎன்எஸ் லுக்அப். இதே தான் நம்ம இங்கே படிச்சதே தான், அதோட இன்னொரு நேம் சொல்கிறேன். டிஎன்எஸ் லுக்அப் அப்படின்னா இல்லைன்னா டிஎன்எஸ் ரிசல்யூஷன் அப்படின்னா இல்லைன்னா கன்வெர்ட் த டொமைன் நேம் இன்டு ஐபி அட்ரஸ். ஓகே, இதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரௌசர்ல வந்து நம்மளோட டொமைனை டைப் பண்ணுவோம், www. அந்த அட்ரஸ் டைப் பண்ணுவோம். அப்புறம் அந்த ரிசால்வருக்கு அது போகும், ரூட் சர்வருக்கு போகும், டிஎல்டி சர்வருக்கு போகும், அப்புறம் authoritative சர்வருக்கு போகுது, கரெக்ட் ஐபி கிடைக்குது, திருச்சி வந்து ப்ரௌசர் கனெக்ட்ஸ் அண்ட் லோட்ஸ் தி வெப்சைட். Client request contain a name which is converted into IP address known as forward. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளையண்ட் வந்து சென்ட் பண்ணது இல்ல, எனக்கு இந்த நேமுக்கு இந்த ஐபி அட்ரஸ் வேணும்னு சொல்லிட்டு சென்ட் பண்றோம். நேம் டு ஃபார்வர்ட் டிஎன்எஸ் லுக்அப் FTL நான் எழுதுறேன். இதை சாரி நேம் டு ஐபி அட்ரஸ், நேம்ல இருந்து எனக்கு ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் இல்ல, அதை வந்து என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி செக் பண்றதுக்கு லுக்அப் பண்றதுக்கு ஃபார்வர்ட் டிஎன்எஸ் லுக்அப் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஐபி அட்ரஸ்க்குள்ள இருந்து எனக்கு நேம் வேணும் அப்படின்னா அந்த ரிக்வெஸ்ட் நம்ம என்ன பண்ண சொல்லுவோம், ரிவர்ஸ் டிஎன்எஸ் லுக்அப். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டிஎன்எஸ் ரிசால்வர் அப்படிங்கிற ஒரு பேரு, இந்த டேர்ம் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஆக்சுவலி டிஎன்எஸ் ரிசால்வர் அப்படின்னா டிஎன்எஸ் கிளையண்ட்னு தான் அர்த்தம்.
அதாவது நம்மளோட கிளையன்ட் சிஸ்டம், நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண போற கிளையன்ட் சிஸ்டத்தில் வந்து இந்த டிஎன்எஸ் சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இந்த டிஎன்எஸ் ரிசால்வர். ஓகே, அவங்க தான் வந்துட்டு லுக்அப் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, இதுல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கொரிஸ் இருக்கு. ரிகர்சிவ் கொரி, இட்டரேட்டிவ் கொரி அண்ட் நான் ரிகர்சிவ் கொரி. ரிகர்சிவ் கொரி அப்படின்னா client expects either the exact answer or an error. ഇതൊന്നും ഡീറ്റെയിൽ എല്ലാം പോക വേണ്ട. ഞാൻ ഇതെല്ലാം ക്വസ്റ്റ്യൻസ് பார்த்திருக்கேன், பட் உங்கள லெவலில் கேட்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸ்டில் நான் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரிகர்சிவ் கொரி அப்படின்னா client expects either the exact answer or an error. இதாவது எனக்கு ஒன்னிக்கில் எனக்கு கரெக்ட் ஆன்சர் கிடைக்கணும். நான் வந்து கொடுக்க போறேன், கொரி டிஎன்எஸ் கொடுக்க போறேன்னா ஐதர் ஐ ஷுட் கெட் த கரெக்ட் ஆன்சர் இல்லைன்னா எரர். இன் பிட்வீன் ஒன்றும் வேண்டாம். அதாவது ராங் இன்வாலிட் ஆன்சர் எல்லாம் எனக்கு வேண்டாம். ஒன்னுகில் எரர்னு காமிக்கணும், இல்லைன்னா கரெக்ட் ஆன்சர். அதுதான் ரிகர்சிவ் கொரி. இட்டரேட்டிவ் கொரி அப்படின்னா டிஎன்எஸ் சர்வர் ரிப்ளைஸ் வித் த பெஸ்ட் பாசிபிள் ஆன்சர். நான் ரிகர்சிவ் கொரின்னா ஆன்சர் கிவன் டைரக்ட்லி ஃப்ரம் த சர்வர்ஸ் கேஷே. டிஎன்எஸ் கேஷேல இருந்து ஆன்சர் வந்து வரும். நான் ரிகர்சிவ் கொரின்னு அது வந்து நோட் பண்ணலாம்னாலும் பரவாயில்ல. ஓகே, ஓகே, நவ் சம் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம பார்க்க போறோம். வேர்ல்டு வைட் வெப்ல யூஸ் பண்ற இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் SMTP இஸ் அன் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் நெட்வொர்க் சர்வீசஸ் இன் எலக்ட்ரானிக் மெயில். இமெயில் சென்ட் பண்றதுக்கு நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது SMTP தான். இவங்களோட SMTPக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு போர்ட் நம்பர் இருக்குது, படிக்கணும். இங்க நான் கொடுக்கலையா? ஓகே, SMTP ப்ரோட்டோகால் நம்பர் இஸ் 25. ஓகே, ப்ரோட்டோகால் நம்பர் என்ன? 25. திஸ் TCP/IP ப்ரோட்டோகால், இது இப்படியே கொஸ்டின் வரும். இது பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு முன்னாடி. பிகாஸ் நம்ம இப்பதானே படிச்ச அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால், அப்புறம் என்னது TCP/IP ப்ரோட்டோகால்னு சொல்லுது. அது மாதிரி எல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. TCP/IP ப்ரோட்டோகால் தட் சப்போர்ட்ஸ் எலக்ட்ரானிக் மெயில் ஆன் தி இன்டர்நெட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். SMTP இருக்கும். அப்போ நமக்கு தெரியும், ஐயோ SMTP வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் தானே, TCP/IP ப்ரோட்டோகால் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு கன்ஃபியூஷன் தோணும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க, TCP/IP ப்ரோட்டோகால் நாட் லேயர். ஓகே, இது அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால் தான் SMTP. ஆனா இந்த TCP/IP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணுது. அதுதான் நீங்க நோட் பண்ணணும். ஓகே, SMTP யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் என்ன? TCP/IP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் இமெயில் வந்து சென்ட் பண்ணது. ஓகே, SMTP transfers messages from senders mail server to recipients mail server using TCP connection. அதுதான் இதோட மீனிங். ஓகே, அப்புறம் இது வந்து 2 டைப் இருக்கு. end to end மெத்தட் அண்ட் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தட். end to end SMTP மாடல் அப்படின்னா end to end மெத்தட் அண்ட் ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட். end to end மாடல் என்ன பண்ணுது? டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் பிட்வீன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கம்யூனிகேஷன் எனேபிள் பண்ணுது. ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னா சேம் ஆர்கனைசேஷன் வித்தின் த ஆர்கனைசேஷன் only the communication can be provided. ஓகே, SMTPல புரியுது இல்ல? end to end and store and forward. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் மோர் கமாண்ட்ஸ் வேணா பார்க்கலாம். SMTP ஹலோ, ஏன்னா உங்களுக்கு டிஎன்செட்டில் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் லெவல் எல்லாம் கேட்டாங்க. இன்னும் இன்டெப்தா எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்காத மாதிரி எல்லாம் நிறைய அன்னோன் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ இவங்க கேட்கணும்னு நினைச்சேன்னா எங்கிருந்து வேணாலும் கேட்கலாம். பிகாஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு வாஸ்டான ஒரு ஏரியா. ஓகே, ஸோ அதனால நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் அட்லீஸ்ட் நீங்க ரீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹோல்ல அந்த கொஸ்டின் பார்க்கும்போது இந்த ரீகால் பண்ண முடியும். அதுக்காக தான். ஓகே, HELO தட் இஸ் ஹெலோ, மெயில், RECP ரெசிப்ட்ங்கிற மாதிரி, தென் டேட்டா. தீஸ் ஆர் த SMTP கமாண்ட்ஸ். இந்த ஹெலோ அப்படின்னா வந்து என்னன்னா நம்ம வந்துட்டு கிளைண்ட் வந்து சர்வரை வந்துட்டு இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஹலோ அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி கிளைண்ட் வந்து சர்வரை ஐடென்டிஃபை பண்ணும்போது கொடுக்குற கமாண்ட் தான். அதுக்கு தான் ஹெலோ. ஓகே, fully qualified domain name only send once per section. இந்த SMTP ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்குன்னா ஆദ്യം ஸ்டார்டிங் சென்ட் பண்ற கமாண்ட் வந்து ஹலோ. அதுக்கப்புறம் மெயில் அப்படின்னு சொல்லி, அதாவது ஹலோ சொன்னதுக்கு அப்புறம் என்ன மெசேஜ்ங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்ல, பேசுவோம் இல்ல, அதுதான் மெயில். ஓகே, அதுக்கப்புறம் ஃபாலோஸ் மெயில் ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ். நமக்கு வந்துட்டு நான் வந்து என்னோட ஃப்ரெண்டை பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்னோட மெசேஜ் நான் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு சொல்லிட்டு எனக்கு அட்ரஸும் கூட அந்த கரெக்ட் identify and address typically the fully qualified name of the addressee. Okay, and for the multiple addresses use one receipt for each addressee. இப்போ என்னோட ஆப்போசிட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுக்கு. ஆப்போசிட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நான் கரெக்ட் நேம் கூப்பிட்டா தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா அப்படின்னு நான் கூப்பிடுறேன், நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிரியா கூப்பிடும்போது கரெக்டா அந்த ஃப்ரெண்டு மட்டும் என்ன பார்க்கும், ரைட்? அதே மாதிரி இந்த RECPல வந்துட்டு
அந்த அட்ரஸீடு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அட்ரஸையை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அது வந்து RICP வந்து மென்ஷன் பண்ணுவோம். அவங்களோட கரெக்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேட்டா, சென்ட் டேட்டா லைன் பை லைன். ஓகே, அதுக்கப்புறம் டேட்டா சென்ட் பண்ணும். இதுதான் வந்து SMTPயில் வந்துட்டு இது மாதிரி தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஹலோ, அது ஒரு டைம் மட்டும்தான் அனுப்பும். அதுக்கப்புறம் மெயில் RECPT டேட்டா. ஓகே, நவ் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். இது வந்து எதுக்காக? போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் நம்ம வந்து மெயில் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. மெயில் வந்து நம்ம இது வந்து சென்ட் பண்ணுறது, மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது SMTP. இப்போ நம்ம வந்து மெயில் வந்து பார்க்குறோம் இல்லை, நமக்கு மெயில் ரிசீவ் பண்ணும்போது நம்ம POP அண்ட் IMAP இந்த ரெண்டும் தான் வந்து யூஸ் பண்ணுது. POP அண்ட் IMAP. போப்பும் ஐமேப்பும் தமிழில் டிஃப்ரென்ஸ் இந்த சைடு ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு மெயில் வந்தது, என்னோட ஜிமெயிலுக்கு ஒரு மெயில் வந்தது அப்படின்னா, அந்த மெயில் நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அது ஜஸ்ட் வந்து பார்க்க முடியும் இல்லை, அந்த மெயில் ஓப்பன் ஜஸ்ட் அந்த பார்ஷியலி எனக்கு அந்த மெயில் பார்க்க முடியும். அது யார் எனேபிள் பண்ணுது அப்படின்னு? ஐமேப், இன்டர்நெட் மெசேஜ் இல்லாட்டும் இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் தான் வந்துட்டு எனக்கு அது எனேபிள் பண்ணது. ஓகே, எனக்கு அது மெசேஜ் அங்கே வந்துருச்சு, ஜிமெயில் ஒரு மெயில் வந்தது, நான் அதை மெயில் பார்த்துட்டேன். ஓகே, இப்போ அது ஐமேப் தான் எனக்கு எனேபிள் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் என்னோட சிஸ்டம் ஆன் பண்ணும்போதும் எனக்கு என்னோட அந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு அதே மெயில் பார்க்க முடியும். ஓகே, பிகாஸ் அந்த சர்வர், அந்த இமெயில் சர்வர் கிட்ட இருந்து நம்ம அந்த மெயில் பார்க்கறது தான் ஐமேப். ஓகே, இதே வந்து நான் வந்து என்னோட லேப்டாப்பில் வந்து அந்த மெயில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு எனேபிள் பண்ணுறது POP. அது மட்டும் நோட் பண்ணால் போதும். POP இஸ் POP3 கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். POP3 இதோட இன்னொரு பேரு போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். இதை வந்து POP3 ப்ரோட்டோகால்னு சொல்லும், போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே, இதோட IP நம்பர், போர்ட் நம்பர் 110. Okay, sorry, not port number, protocol number. Protocol number is 110. Okay, protocol number 110. This is protocol used by mail server in conjunction with SMTP to receive and hold mail for. Receive பண்றதுக்கும் அது அந்த மெயில் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கும் எல்லாம் தான் POP யூஸ் பண்ணுறோம். ஓகே, POP3 மெயில் சர்வர் ரிசீவ்ஸ்ங்கிற ஒரு இது வரும். ஓகே, ரிசீவ்ஸ் இமெயில்ஸ் அண்ட் ஃபில்டர் தம் இன் டு த அப்ரோப்ரியேட் யூசர் ஃபோல்டர்ஸ். When a user connects to the mail server to retrieve his mail, the messages are downloaded from mail server to the user's hard disk. Okay, it has two modes, delete mode and keep mode. delete mode, mail is deleted from the mailbox after retrieval. delete mode இருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம retrieve பண்ணதுக்கு அப்புறம் mail boxல இருந்து அந்த mail வந்து delete ஆயிரும். keep mode அப்படின்னா வந்துட்டு after retrieval, நம்ம மெசேஜ் retrieve பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து mail box തന്നെ அந்த mail கிடக்கும். ஓகே, இருக்கும். அதுதான் வந்துட்டு keep mode. ஓகே, ஸோ delete mode and keep mode அது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ POP3னா டவுன்லோட் பண்ணுறதுனா இமெயில் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணும்போது மெசேஜ் மெயில் சர்வர் கிட்டேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறோம். அது வந்துட்டு அது நம்மளோட மெயில் சர்வர்லேருந்து யூசர்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு வந்து டவுன்லோட் பண்ணுது. டவுன்லோடிங் 2 மோட்ஸ் இருக்குது, delete mode and keep mode. IMAP அப்படின்னா வந்துட்டு அந்த இமெயில் சர்வர்லேருந்தே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதா. ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ணாமல் இமெயில் சர்வர் கிட்ட இருந்தே வந்து நம்ம அந்த மெயிலை ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து IMAP. இட்ஸ் எ சென்ட்ரல் ரெப்போசிட்டரி அண்ட் தட் ஆக்சஸ் ஃப்ரம் எனி மெஷின் கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் மல்டிபிள் டிவைசஸ். அப்புறம் நம்ம மெயில் அனுப்பும்போது மல்டிமீடியா மெசேஜஸ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க இந்த கொஸ்டின். இது கேட்ல எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த கொஸ்டின். மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன். இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் SMTP. SMTPயோட எக்ஸ்டென்ஷன் தான் that allows the transfer of multimedia messages. ஓகே, நம்ம வந்து மல்டிமீடியா மெசேஜ் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா மல்டி பர்பஸ் இன்டர்நெட் மெயில் எக்ஸ்டென்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். SMTPயோட எக்ஸ்டென்ஷன். இது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துட்டு கேட்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் MIME அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் டெல்நெட் அப்படின்னா டெர்மினல் நெட்வொர்க். டெர்மினல் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு ரிமோட் லாகினுக்காக யூஸ் பண்ணுறோம். என்னோட சிஸ்டத்துல இருந்து எனக்கு இன்னொரு சிஸ்டத்தை லாகின் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டெல்நெட் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். நம்ம சேட்டிங்காக அது யூஸ் பண்ணலாம். என்னோட சிஸ்டத்துல இருந்து லாகின் பண்ணிட்டு chat ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். போர்ட் நம்பர் 23 நோட் பண்ணிக்கோங்க. போர்ட் நம்பர் 23. SMTP சொன்னேன் 25 அண்ட் POP3 110. இது வந்து ஒன் கனெக்ஷன் தான். டெல்நெட்டுக்கு வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்கு.
இது ரிமோட் லாகின் கண்டிப்பா வேணும். அதாவது நான் வந்து டெல்நெட் யூஸ் பண்றேன்னா நான் கண்டிப்பா வந்து என்னோட யூசர் நேமும் அதுக்கு எனக்கு ஒரு பாஸ்வேர்டும் இருக்கும். அது வந்து கண்டிப்பா நான் கொடுக்கணும். ஓகே, அப்பதான் எனக்கு டெல்நெட் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஹை செக்யூரிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்ணாது டெல்நெட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நம்ம எஃப்டிபி படிக்கும்போது டெல்நெட் ஆயிட்டு கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். ஓகே, ரெண்டுமே வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால் தான் எஃப்டிபி அண்ட் டெல்நெட். எஃப்டிபி மீன்ஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஒன் டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு வந்து ஃபைல் சென்ட் பண்றதுக்கும் ஃபைலை டவுன்லோட் பண்றதுக்கும் எல்லாம் நம்ம எஃப்டிபி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதோட போர்ட் நம்பர் 20 அண்ட் 21 ரெண்டு போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுது. எப்பவுமே மற்றதுல எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு போர்ட் நம்பர் தானே சொல்லியிருந்தேன். இது வந்து ரெண்டு யூஸ் பண்ணதுனால இது அவுட் ஆஃப் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மற்றதெல்லாம் இன் பேண்ட், இது வந்து அவுட் ஆஃப் பேண்ட் ப்ரோட்டோகால். ஓகே, அவுட் ஆஃப் பேண்ட். இதில் வந்து 20 21 இருக்குன்னு சொன்னேன்ல. 20 வந்து for data connection and 21 for control connection. இந்த 20 வந்து data connectionக்கும் 21 வந்துட்டு கண்ட்ரோலுக்காகவே நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, தென் ரிமோட் லாகின். இதில் வந்து ரிமோட் லாகின் தேவையில்லை. ஆனால் வந்து இந்த எஃப்டிபி சாரி நாட் எஃப்டிபி டெல்நெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து தான் வந்துட்டு லாகின் பண்ண முடியும். இங்கே வந்து அனோனிமஸாக கூட நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அப்புறம் டெல்நெட்டை விட செக்யூரிட்டி வந்து ஹை செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் மெயினாக பார்க்குறது 2 போர்ட் நம்பர் யூஸ் பண்ணுறவங்க தான் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி செக்யூரிட்டி வந்து இதில் ஹையராக இருக்குது. அப்புறம் ட்ரிவியல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. நான் இது ஸ்லைடில் ஆட் பண்ணலாம், கொஸ்டின் வரும். நீங்கள் உங்களுக்கு நான் கொஸ்டின் கொடுப்பேன். டிஎஃப்டிபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த எஃப்டிபியோட இதில் சின்ன ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம சென்ட் பண்ணும்போது நம்ம இந்த டிஎஃப்டிபி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டிஎஃப்டிபியில் வந்து நம்ம இது எஃப்டிபி எல்லாம் நம்ம ஆக்சுவலி டிசிபி ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே டிசிபி தான். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு டிசிபி ப்ரோட்டோகால் தான். டிஎன்எஸ் மட்டும்தான் வந்துட்டு யூடிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது. இந்த எஃப்டிபியோட வேறு வெர்ஷன் தான் டிஎஃப்டிபின்னு சொன்னல, டிஎஃப்டிபின்னு சொன்னல. இந்த டிஎஃப்டிபி யூஸ் பண்ணுறது வந்துட்டு யூடிபி தான். யூடிபி இதை பற்றி நான் லிஸ்ட் கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டேட்ஃபுல், ஸ்டேட்லெஸ். இது டிஎன்எஸ் வந்து ஸ்டேட்லெஸ், ஹெச்டிடிபி ஸ்டேட்லெஸ், பாப்பு வந்து ஸ்டேட்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு. ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோகால் லிஸ்ட், ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் பர்சிஸ்டன்ட், நான் பர்சிஸ்டன்ட், அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பார்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வைக்க வேண்டியதா இருக்கு. இதுல இன்பேண்ட் நீங்க மேபி இந்த பார்ட் மேபி உங்களுக்கு ஹைடா இருக்கும் என்னோட பிக்சர் வரதுனால, போட்டோ வரதுனால. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். மீதி ஸ்லைடெல்லாம் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இது மட்டும் நான் கட் பண்ணிட்டு இன்னொரு பாதி பாட்டு அனதர் பேஜுக்கு போட மறந்துட்டேன். அதனால தான் சாரி. பட் நான் சொல்றேன். எனக்கு என்னோட போட்டோ கவர் ஆகிற பார்ட்டு நான் சொல்றேன். போர்ட் நம்பர் வந்து யூஸ் பண்றதா இங்க சொல்லியிருக்காங்க. இதுல டிஎன்எஸ் வந்து 53 யூஸ் பண்ணது, ஹெச்டிடிபி 80, எஸ்எம்டிபி 25, பாப் 110 அண்ட் திஸ் எஃப்டிபி. இங்க என்ன இருக்கு? எஃப்டிபி. எஃப்டிபி என்ன யூஸ் பண்ணது? 24 டேட்டா கனெக்ஷன், 21 ஃபோர் கண்ட்ரோல் கனெக்ஷன். அப்புறம் ഏറ്റവും டவுனா கொடுத்துருக்கிறது இன்பேண்ட் அவுட் பேண்டில் எல்லாமே இன்பேண்ட் தான் எக்ஸப்ட் எஃப்டிபி. எஃப்டிபி அவுட் ஆஃப் பேண்ட். ஏன்? பிகாஸ் ரெண்டு போர்ட் நம்பர் யூஸ் பண்ணதுனால. ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் பாருங்க. திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்டிங் ஹெச்பி செட் 2024 மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடில் ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, நம்ம பார்க்கலாம். டெல்நெட் அப்படின்னா என்ன? டெல்நெட் மூவிங் மேப்பிங் ஹோஸ்ட் நேம் onto the network address. No. Moving data efficiently from one machine to another. Allow user on one machine to log into a distant machine. That is telnet. Telnet நம்ம என்ன படிச்சோம்? டெல்நெட் அப்படின்னா ரிமோட் லாகின், ரைட்? ரிமோட் லாகின்காக நம்ம யூஸ் பண்றோம். டெர்மினல் நெட்வொர்க், ரைட்? another டெர்மினலுக்கு நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ யூசர் ஆன் ஒன் மெஷின் டு லாகின் டு distant machine. That is A to 3. Now FTP means what? Moving data from one machine to another, file transfer. Now NNTP இருக்கு, DNS இருக்கு. NNTP உங்களுக்கு தெரியாது மேபி. DNS நம்ம படிச்சோமே. DNS என்ன பண்ணுது? மேப்பிங் ஹோஸ்ட் நேம் டு their network address. அண்ட் அப்போ NNTP என்ன பண்ணுது? நியூஸ் வந்து மூவ் பண்ணுது. ஓகே, அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கு. அதோட இதெல்லாம் நம்ம படிச்சதே தான், முன்னாடி படிச்சது. NNTP மட்டும் கொஞ்சம் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும்.
NNTP நெட்வொர்க் நியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். நெட்வொர்க் நியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதோட போர்ட் நம்பர் எல்லாம் பை ஹார்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இதொன்னும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். நியூஸ் வந்துட்டு சர்க்குலேட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுது. NNTP மீன்ஸ் நெட்வொர்க் நியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேட்டா லிங்க் லேயரோட ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்ம படிப்போம். ஓகே, ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர் வந்துட்டு இந்த ஒரு நம்ம தான் நேற்று அந்த மாக் டெஸ்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். டைரக்டா வந்து கம்யூனிகேஷன் வந்து பாஸ் பண்றது டேட்டா லிங்க் லேயரா நம்ம அந்த இதில் படிச்சோம்ல, அந்த கொஸ்டின்ல நம்ம படிச்சோம்ல, ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸுக்கு நம்ம கம்யூனிகேஷன் வந்து டைரக்டா எனேபிள் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா லிங்க் லேயர் தான் பண்ணுது. ஓகே, ஸோ அதுதான் வந்து டேட்டா லிங்க் லேயரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இதுல வந்து டூ மெயின் ஃபங்க்ஷன், டேட்டா லிங்க் கண்ட்ரோல் அண்ட் மல்டிபிள் ஆக்சஸ் கண்ட்ரோல். டேட்டா லிங்க் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச ஃப்ரேமிங், எரர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். Okay, data link control is responsible for reliable transmission of messages over transmission channel by என்னென்ன technique, framing, error control and flow control. இதெல்லாம் பண்ணுது. அப்புறம் மல்டிபிள் ஆக்சஸ் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு ஒரு பாத் டெடிகேட்டட் லிங்க் இருக்கு. ஓகே, ஒரு டெடிகேட்டட் லிங்க் இருக்கு அப்படின்னா இந்த டேட்டா லிங்க் லேயருக்கு வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் எல்லாம் தேவையில்லை. அவங்க டைரக்டா ஹேண்டில் பண்ண முடியும். வித்தவுட் எனி ஆக்சஸ் கண்ட்ரோல் த சென்டர் கேன் சென்ட் த மெசேஜ் ரிசீவர். ஓகே, அங்க ப்ராப்ளம் எதுவுமே வராது. பட் தெர் இஸ் நோ டெடிகேட்டட் லிங்க் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர் அப்படின்னா என்ன நடக்கும், அங்க வந்து மல்டிபிள் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். பிகாஸ் டெடிகேட்டட் லிங்க் கிடையாது. இப்போ ஒரு சென்டரும் ஒரு ரிசீவரும் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா வந்து இன் பிட்வீன் ஒண்ணுமே இல்லை. ஸோ இவங்க ஸ்மூத்தா நடக்கும் கம்யூனிகேஷன். there is no chance of collision, conflicts எதுவுமே வராது. அப்போ வந்து டேட்டா லிங்க் லேயர் வந்து வித்தவுட் ஆக்சஸ் கண்ட்ரோல் இட் கேன் ஹேண்டில். பட் டெடிகேட்டட் லிங்க் கிடையாது. நான் இந்த பக்கம் எப்படியோ ட்ராவல் பண்ணி தான் வந்து மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வந்து இன்பிட்வீன் நிறைய நோட்ஸ் இருக்கா, அப்போ என்ன நடக்குது, ஸோ மல்டிபிள் ஸ்டேஷன் வந்துட்டு அதே சேனல் சேம் சேனல் வந்து யூஸ் பண்ணுது. அப்போ கொலிஷன் ஆர் கிராஸ் டாக் வந்து நடக்கும். அந்த டைமில் வந்து சம் ப்ரோட்டோகால்ஸோட ஹெல்ப் கூட தேவைப்படுது. யாருக்கு, டேட்டா லிங்க் லேயருக்கு. எதுக்காக, அந்த ஆக்சஸை வந்து அந்த பாத்தை வந்து கரெக்ட் பண்றதுக்கு, மேனேஜ் ஆக்சஸ், அவாய்ட் கொலிஷன் அண்ட் என்ஷூர் ஆர்டர்லி கம்யூனிகேஷன். ஓகே, அந்த கரெக்டா கம்யூனிகேஷன் ஆர்டரா கொண்டு போறதுக்கு, கொலிஷன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு சம் ப்ரோட்டோகால்ஸ் தேவைப்படுது. அதுதான் மல்டிபிள் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இது வந்துட்டு இந்த பிக்சர் வந்து நான் Geeks for Geeksங்கிற வெப்சைட்ல இருந்து எடுத்தது. மல்டிபிள் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. இது அட்லீஸ்ட் இந்த நேம், இந்த ரேண்டம் ஆக்சஸ் அப்படின்னா இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, இல்லாம இது மட்டும் தெரிஞ்சா பார்த்தா, இப்போ ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகாலோட எக்ஸாம்பிள் வந்து FTMA, TDMA ഒക്കെ கொடுக்கும். இப்போ நீங்க இது கரெக்டா இது படிக்கல அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகே, அதனால தான் சொல்றேன். ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்னா அலோஹா, CSMA, CSMA CD, CSMA CA. கண்ட்ரோல் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்னா ரிசர்வேஷன், போலிங், டோக்கன் பாசிங் கண்ட்ரோல் பண்ணுது. இது நமக்கு ஈஸியா இது ரெண்டும் தான் சிலப்போ மாறி போகிறது சான்ஸ் இருக்கு. சேனலைசேஷன் அப்படின்னு FTMA, TDMA, CDMA இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி கிளாஸ்ல. ஓகே, ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். மல்டிபிள் ஆக்சஸ் ப்ரோட்டோகாலில் ஃபர்ஸ்ட் ஒன் ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுது, ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னா வந்துட்டு யாருக்கு வேணாலும் ஆக்சஸ் கிடைக்கும். தெர் இஸ் நோ ப்ரையாரிட்டி ஃபார் எனி ஸ்டேஷன். ஸ்டேஷன் மீன்ஸ் ஒரு நோடு தான் ஒரு ஸ்டேஷன் சொல்றது. ஓகே, ஒரு சேனல் இல்லைனா ஒரு ஒரு நோடு. மெனி நோட்ஸ் ஆர் ட்ராவல் கம்யூனிகேட்டிங், ரைட். ஒரு நோட வந்து வேணா ஒரு ஸ்டேஷன் சொல்லலாம். ஓகே, யாருக்குமே வந்து ப்ரையாரிட்டி எல்லாம் கிடையாது. எவ்ரி ஒன் ஹாவ் த சேம் ப்ரையாரிட்டி. அப்போ என்ன நடக்கும், அங்க கொலிஷன்ஸ் வரும் இல்ல. So all station have the same priority. No station has more priority than another. Any station can send data depending on the medium state. அந்த மீடியா வந்துட்டு அந்த சேனல் வந்து ஃப்ரீயா இருக்கு, ஐடியலா இருக்கு அப்படின்னா வந்துட்டு எந்த ஸ்டேஷனுக்கு வேணாலும் டேட்டா சென்ட் பண்ண முடியும். அது சென்ட் பண்றதுக்கு வந்து நோ ஃபிக்ஸட் டைம் ஃபார் சென்டிங் டேட்டா. ஓகே, அண்ட் there is no fixed sequence of station sending data. இந்த ஆர்டர்ல தான் போகணும், A சென்ட் பண்ணிட்டு தான் B சென்ட் பண்ணணும், அது மாதிரி எல்லாம் கிடையாது. எனிவன் கேன் சென்ட். அதுதான் ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். ஓகே, இதுல வந்து எல்லாருக்குமே சேம் ப்ரையாரிட்டியா இருக்குங்கிறதா மெயின் பாயிண்ட். இது வந்து 4 ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு கொலிஷன்ஸ் வரும். ஸோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு 4 ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அலோஹா, CSMA, CSMA CD, CSMA CA. அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அலோஹா வந்துட்டு வயர்லெஸ் லேன். நோட் பண்ணிக்கோங்க. அலோஹா வயர்லெஸ் லேனுக்காக டிசைன் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஷேர்டு மீடியம். ஓகே, இது வந்து ஆப்ளிகபிள் யூஸ் ஆகும்.
multiple station can transmit data at the same time. This may lead to collision. அதுதான் நம்ம சொன்னோம் random access protocol யூஸ் பண்றதுக்கு ரீசனே வந்துட்டு எதுக்கு all the station have same priority ன்னு சொன்னோம்ல, சேம் priority இருக்கு, யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணலாம்னு. so multiple station can transmit data at the same time. This may lead to collision. இது அலோஹா. அதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு, பியூர் அலோஹா அண்ட் ஸ்லோட்டட் அலோஹா அப்படின்னு. பியூர் அலோஹா அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஸ்டேஷன் வந்து டேட்டா சென்ட் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணும். அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னா வந்துட்டு ஒரு டைமுக்குள்ள, ஒரு மேபி ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள, இல்லைன்னா அவங்க மில்லி செகண்ட்ஸா இருக்கும், 2 மில்லி செகண்ட்ஸுக்குள்ள வந்துட்டு இது வரல, அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னா வந்து என்ன பண்ணும் தெரியுமா, உடனே ரீசெண்ட் பண்ணும் டேட்டா. அதுதான் வந்துட்டு பியூர் அலோஹா பண்ணுது. ஓகே, அதனால வந்து என்ன நடக்குது, since different stations wait for different amounts of time, the probability of further collision decreases. இப்போ அலோஹாங்கிற இந்த கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது எதுக்காக, இந்த வயர்லெஸ் லேனில் வந்து அட் ஏ டைம் மல்டிபிள் ஸ்டேஷன்ஸ் வந்து டேட்டா சென்ட் பண்ணும்போது கொலிஷன் நடக்குது. ஓகே, அது நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்றதுக்காகவும் அந்த ஆக்சஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ப்ரோட்டோகால். அதுல ரெண்டு விதமான ப்ரோட்டோகால் இருக்கு, பியூர் அலோஹா அண்ட் ஸ்லோட்டட் அலோஹா. பியூர் அலோஹா வந்து எப்படி ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணுது, எப்படி பண்ணுது அப்படின்னா, இவங்க சென்ட் பண்றாங்க, ஏ பிக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றாங்க, എന്നിട്ട് ஏ வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும், பி கிட்ட இருந்து அக்னாலஜ்மெண்ட் வருமான்னு கொஞ்சம் சமயம் வெயிட் பண்ணும். ஒரு அலோட்டட் டைமில் வந்துட்டு குள்ள வரல அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணும், ஸ்டேஷன் வெயிட் ஃபார் அ ரேண்டட் பேக் ஆஃப் டைம் அண்ட் தென் ரீசென்ஸ் டேட்டா. அந்த டைமுக்குள்ள வரலன்னா ஏ வந்துட்டு கொஞ்சம் சமயம், ஒரு ரேண்டட் பேக் ஆஃப் டைம் வந்து வெயிட் பண்ணிட்டு ரீசென்ட் பண்ணுது. ஓகே, திஸ் டைம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் டிஃப்ரெண்டா கொடுக்கும். ஓகே, அதனால வந்து இந்த கொலிஷன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா வந்து ஏ வந்து வெயிட் பண்ற டைம்ல பிக்கு வந்து அது வேணா ஃப்ரீயா இருக்குன்னா பி சென்ட் பண்ணலாம் இல்ல, அப்போ பி வந்து வெயிட் பண்ற டைம்ல ஏக்கு சென்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒரே டைம்ல எல்லாரும் கூட சென்ட் பண்ற மாதிரி இருக்கிற சான்ஸ் குறையுது. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பியூர் அலோஹா பண்ணுது. அதனால அப்படிதான் பியூர் அலோஹா ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோட்டட் அலோஹா எது மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னா, பியூர் அலோஹா மாதிரியே தான், ஆனா வந்து இங்க ஸ்லோட்ஸா வந்து டைம் ஸ்லோட்ஸா வந்து பிரிக்குது. சென்டிங் ஆஃப் டேட்டா அலோட் ஓன்லி அட் த பிகினிங் ஆஃப் தி ஸ்லோட்ஸ். இப்போ வந்து 5 மேபி இது மாதிரி. ஓகே, இது 5 மினிட்ஸ், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல இந்த சேனல் இந்த ஸ்டேஷன் சென்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் 10th மினிட்ல வந்து நெக்ஸ்ட் சேனல் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சென்ட் பண்ணணும். அது மாதிரி ஃபர்ஸ்டே வந்துட்டு பிரிச்சு வைக்கும், டிவைடிங் டு ஸ்லோட்ஸ். இது ஸ்டேஷன், இப்போ நான் வந்துட்டு ஏங்கிற ஸ்டேஷன் வந்து இந்த 5வது மினிட்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, நமக்கு தான் மினிட் கணக்கெல்லாம், அவங்க கம்ப்யூட்டருக்குள்ள என்ன நடக்குது, நானோ செகண்ட், மில்லி செகண்ட் அந்த மாதிரி தான் போகுது, ரைட்? ஓகே, ஸோ இந்த ஏ வந்து இந்த டைம்ல தான் பண்ணணும், ஆனா அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஏ வந்து மறுபடியும் அடுத்த ஸ்லோட்டுக்காக வெயிட் பண்ணணும். இல்லாம வந்துட்டு என் டைம் முடிஞ்சிச்சு நான் சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண முடியாது. திஸ் ரெடியூசஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கொலிஷன். ஸோ ஒவ்வொருத்தரும் அவரோட டைம் ஆகும்போது மட்டும் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால மற்றவங்க எல்லாம் வந்துட்டு அப்போ ஃப்ரீயா இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுது, கொலிஷன் நடக்காது. அப்படிதான் ஸ்லோட்டட் அலோஹா பண்ணுது. ஓகே, ஸோ அதோட இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கொடுத்துருக்கு. பியூர் அலோஹா அப்படின்னா சென்ட் எனி டைம் ஹையர் கொலிஷன். ஸ்லோட்டட் அலோஹானா சென்ட் ஓன்லி அட் ஸ்லோட் பவுண்டரிஸ், ஃபியூவர் கொலிஷன், பெட்டர் எஃபிஷியன்சி. ஓகே, நெக்ஸ்ட் சிஎஸ்எம்ஏ, இதோட கண்டினியூஷன் தான். ஓகே, ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் கண்டினியூஷன் தான் சிஎஸ்எம்ஏ. சிஎஸ்எம்ஏனா கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ். இங்க என்ன பண்ணுது, இங்க இதெல்லாமே வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், கொலிஷன் ரெடியூஸ் பண்றதுக்காக. ஏன் கொலிஷன் ரெடியூஸ் பண்ணணும், பிகாஸ் ரேண்டம் ஆக்சஸ், அதாவது எல்லா ஸ்டேஷனுக்குமே வந்து சேம் ப்ரையாரிட்டியா இருக்கு, அப்போ வந்துட்டு கொலிஷன் நடக்குது. அது ரெடியூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கிற ப்ரோட்டோகால்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே, சிஎஸ்எம்ஏ எப்படி வந்து பண்ணுது, ஃபர்ஸ்ட் செக்ஸ் த சேனல், அது வந்து ஃப்ரீயா இருக்கா பிஸியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி சென்ட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணுது. ஃப்ரீயா இல்ல, ஃப்ரீயா இருக்கு, ஐடியலா இருக்கு அப்படின்னா டேட்டா சென்ட் பண்ணும். பிஸியா இருக்குன்னா வந்துட்டு அது ஃப்ரீயா ஆகிற வரைக்கும், ஓகே, பிஸியா இருக்கு அப்படின்னா அது வெயிட் பண்ணுது. ஸோ அதனால வந்துட்டு கொலிஷன் கம்மியாகும், சிஎஸ்எம்ஏ வந்து கொலிஷன் கம்மியாகுது. பட் ஸ்டில் கொலிஷன் நடக்கலாம், டியூ டு ப்ரொபகேஷன் டிலே மூலமா வந்துட்டு கொலிஷன் நடக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிஎஸ்எம்ஏ வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்கு. 1 பெர்சிஸ்டன்ட் சிஎஸ், இதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் கம்பேர் பண்ணி படிச்சாதான், நான் இப்ப சொல்லி போயிருவேன், பட் இது வந்து மைண்டில் வந்து நிக்கணும் அப்படின்னா, எனக்கு இது படிச்சதுனால எனக்கு தெரியும். என்னோட நோட் புக் நான் இன்னொரு டைம் காமிக்கிறேன்.
வந்து நான் செப்பரேட்டா இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன். பக்கத்துல எல்லாம் கூட ஒரு பேஜ்ல எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் வந்துட்டு அது கம்பேர் பண்ணி படிக்க முடியும். எல்லாமே என்ன டிஃபரன்ஸ்னு ஒன் லைன்ல வந்துட்டு ஒரு பேஜ்ல எழுதி வைக்கணும். ஓகே, இல்லைன்னா உங்களை மைண்ட்ல நிக்காது. அதுக்கு சொல்றேன். ஸோ இந்த சிஎஸ்எம்ஏ வந்துட்டு 1 பெர்சிஸ்டன்ட், நான் பெர்சிஸ்டன்ட், பி பெர்சிஸ்டன்ட், 0 பெர்சிஸ்டன்டா, ஓ பெர்சிஸ்டன்டா, இது ஓன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கு. ஓகே, எனக்கு இது 0வா ஓனான்னு கரெக்டா தெரியாது. மேபி 0வா இருக்கலாம். ஓகே, எனிவே எஸ், 1 பெர்சிஸ்டன்ட் சிஎஸ்எம்ஏ அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டேஷன் வந்து சேனல் வந்து சென்ஸ் பண்ணுது. அதாவது ஐடியலா இருக்கா பிஸியா இருக்கான்னு செக் பண்றதுக்காக அது பாக்குது. சென்ஸ் பண்ணுதுன்னா அது ஜஸ்ட் சி பண்ண பாக்குது. ஓகே, அது ஐடியலா இருக்குன்னா உடனே இமீடியட்டா சென்ட் பண்ணும். இல்லைன்னா பிஸியா இருக்குன்னா வந்துட்டு கண்டினியூஸா செக் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, பிஸியா இருக்கா, இன்னும் ஃப்ரீ ஆயிடுச்சா செக் பண்ணிட்டே இருந்துட்டு ஐடியலா இருக்கு அப்படின்னு தோணி இருக்குன்னா ஆன் த ஸ்பாட் வந்துட்டு சென்ட் பண்ணும். அதுதான் வந்து 1% பண்ணுது. நான் பெர்சிஸ்டன்ட் என்ன பண்ணுதுன்னா, ஐடியலா இருக்குன்னா வந்துட்டு சென்ட் பண்ணும். பிஸியா இருக்குன்னா ஒரு ரேண்டம் டைமில் பின்ன வெயிட் பண்ணிட்டு தான் வந்துட்டு மறுபடியும் நோக்கும். மறுபடியும் பாக்குது ஃப்ரீயா இருக்கான்னு. இல்லாம இவங்க மாதிரி எப்பவுமே இந்த சேனல் கிடைக்கிற வரைக்கும் ஃபுல் டைம் ஃப்ரீயா இருக்கா பார்த்துட்டே இருக்காது. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட் மேபி ஓகே இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் மறுபடியும் செக் பண்றேன். அது மாதிரி. அதுதான் வந்து நான் பெர்சனல் சிஎஸ்எம்ஏ பண்ணுது. ஓகே, அவாய்ட் கண்டினியூஸ் செக்கிங், ரெடியூஸ் கொலிஷன் சான்சஸ். இது கண்டினியூஸா செக் பண்ணிட்டு இருக்கிறது கூட ஒரு கொலிஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், மல்டிபிள் ஆக்சஸ் புரோட்டோகால் வந்துட்டு P persistent CSMA and 0 persistent CSMA. As of now, I am telling this 0 persistent, but கண்டிப்பா நான் செக் பண்ணி சொல்லுவேன். ஓகே, P persistent CSMA அப்படி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. P persistent அப்படின்னா வந்துட்டு இது P அப்படின்னா ப்ராபபிலிட்டிங்கிற மீனிங் தான். இது வந்து வைஃபை அண்ட் பேக்கெட் ரேடியோ சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுது, சேனல் ஐடியலா இருக்குன்னா சென்ட் வித் ப்ராபபிலிட்டி P. அதாவது நார்மலா வந்து இது வரைக்கும் நம்ம படிச்சது என்ன, ஐடியலா இருக்குன்னா உடனே சென்ட் பண்ணணும் அப்படின்னு தானே. ஆனா இது ஐடியலா இருக்குன்னா உடனே சென்ட் பண்ணாது. அதுக்கு முன்னாடி அது ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணும். நான் இப்ப சென்ட் பண்ணேன்னா எனக்கு கொலிஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஹையர் சான்ஸ் ஆஃப் கொலிஷனா இருக்கு அப்படின்னு தோணிருக்குன்னு அது சென்ட் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்லோட்டுக்காக வெயிட் பண்ணும். அதுதான் இதோட மீனிங். ஓகே, ஸோ சென்ட் வித் ப்ராபபிலிட்டி. வித் ப்ராபபிலிட்டி வெயிட் ஃபார் அது ப்ராபபிலிட்டி வந்துட்டு நிறைய சான்ஸ், அதாவது என்ன சொல்லுவோம், கொலிஷன் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இப்போ 50-50 அப்படின்னா 50% ப்ராபபிலிட்டி வந்து உங்களுக்கு 0.50 அப்படின்னு கிடைச்சிருக்குன்னு அதோட அர்த்தம் என்ன, 0.50னா 50% சான்ஸ் இந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னா வந்துட்டு மேபி அவங்க சென்ட் பண்ணலாம், சென்ட் பண்ணாம இருக்கலாம். இப்போ 0.40 தான் ப்ராபபிலிட்டி இருக்கு கொலிஷன் நடக்கிறதுக்கு அப்படின்னா நல்லது என்ன, சென்ட் பண்றதா நல்லது, வெயிட் பண்றதை விட சென்ட் பண்றதா நல்லது. அது மாதிரி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த ப்ராபபிலிட்டிங்கிறது அது எதனால வந்துங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து 0% அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் இஸ் ப்ரீ டிஃபைன்டு. ஓகே, ஈச் ஸ்டேஷன் சென்ஸ் only in turn. மேபி இது ஓ பெர்சிஸ்டண்டா இருக்கும். ஆர்டருங்கிற மீனிங்கில் ஓ பெர்சிஸ்டண்டா இருக்கும்னு தோணுது. ஓ பெர்சிஸ்டன்ட். ஓகே, ஈச் ஸ்டேஷன் சென்ட் only in its turn. If channel is idle, station wait for its time slot to transmit. இது என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரையாரிட்டி செக் பண்ணி வைக்கும். இப்போ ஏ பி சி இது ஃபர்ஸ்ட் பண்ணணும், பி வந்து செகண்ட், சி வந்து தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும். அவங்க ஸ்டேஷன் ஒவ்வொரு ஸ்டேஷனும் அவங்க டேர்ன் வரும்போது மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும். ஓகே, இஃப் சேனல் இஸ் ஐடியல் ஸ்டேஷன் வெயிட்ஸ் ஃபார் த டைம் ஸ்லோட் டு டிரான்ஸ்மிட். இப்போ சேனல் வந்து ஐடியலா இருந்தா கூட எனக்கு என்னோட டைம் ஸ்லோட் வந்தா மட்டும்தான் நான் சென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு கொலிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். புரியுது இல்ல? 3 பேரும் சென்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஐடியலா இருந்தா கூட அவங்களோட சான்ஸ், அவங்களோட டைம் ஸ்லாட் வந்தாதான் சென்ட் பண்ணும். ஓகே, ஓ பெர்சிஸ்டன்ட். ஸோ அவங்க அதோட இது கொடுத்துருக்கு, அதாவது ஷார்ட்டா வந்து கொடுத்துருக்கு. 1% மீன்ஸ் கீப் சென்சிங் சென்ட் as soon as ideal. non-persistent மீன்ஸ் வெயிட் ரேண்டம் டைம் பிஃபோர் ரீட்ரைங். P persistent அப்படின்னா சென்ட் வித் ப்ராபபிலிட்டி P. O persistent மீன்ஸ் ஃபிக்ஸட் ஆர்டர் ஃபார் டிரான்ஸ்மிஷன். ஓகே, இது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எங்க வரைக்கும் வந்துட்டோம், சிஎஸ்எம்ஏ சிடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்ல. சிஎஸ்எம்ஏ சிடியோட டிஃப்ரென்ஸ் தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் சிஎஸ்எம்ஏ
சிஎஸ்எம்ஏ தான் பார்த்தோம். சிஎஸ்எம்ஏல சிஎஸ்எம்ஏ சிடியும் இருக்கு, சிஎஸ்எம்ஏ சிடியும் இருக்கு, சிஎஸ்எம்ஏ சிஏயும் இருக்கு. அது என்ன பார்க்கலாம். CSMA CD means collision. CD means collision detection. Station listens while sending data. If collision is detected, stop sending immediately. அதாவது சென்ட் பண்ணிட்டு அங்க நம்ம பாட்டுக்கு போக மாட்டோம். ஸ்டேஷன் வந்து பார்த்துட்டே இருக்கும். நான் சென்ட் பண்ணிட்டேன், ஸ்டில் ஓகே, ஸ்டில் ஐ ஹாவ் டு செக் இஸ் தேர் எனி கொலிஷன் ஹேப்பனிங் ஆர் நாட். ஏதாவது கொலிஷன் பார்த்துச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணுது, சென்டிங் ஸ்டாப். அதனால என்ன ஆகுது, கொலிஷன் நடந்துட்டு இருக்கிற ஃபுல் டேட்டா வந்து லாஸ் ஆகி நம்மளோட டைம் பேண்ட்விட்த் எல்லாம் போறதுனால அது சேவ் ஆகுது இல்லை. அட்லீஸ்ட் அங்க பாதி வச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன்னா மறுபடியும் எனக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுதான் இதோட ஐடியா. சிஎஸ்எம்ஏ சிஏ அப்படின்னா கொலிஷன் அவாய்டன்ஸ். நம்ம வந்துட்டு டெட்லாக் அவாய்டன்ஸ் எல்லாம் படிப்போம்ல, அதே மாதிரி கொலிஷன் அவாய்டன்ஸ். இது என்ன பண்ணுது, இது வந்து மெயினா வயர்லெஸ் நெட்வொர்க்ல தான். இது வந்து கொலிஷன்ஸ் ஆர் ஹார்டர் டு வயர்லெஸ் நெட்வொர்க்கில் வந்துட்டு ஒரு கொலிஷன் டிக்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ அதனால டிக்டேட் பண்ணிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணுறதோட பெஸ்ட் என்ன, அந்த கொலிஷனே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம தடுக்கிறோம். அதுதான் வந்துட்டு கொலிஷன் அவாய்டன்ஸ், சிஎஸ்எம்ஏ சிஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ படிச்சிருக்கிற நான் மறுபடியும் நான் சொல்றது உங்களோட மைண்டில் வந்து ஸ்டிக் ஆகணும் அப்படிங்காக தான் இந்த பாட்டு மட்டும்தான் இப்போ நம்ம இவ்வளோ நேரமா முடிச்சோம். இன்னும் நம்ம பார்க்க போறது கண்ட்ரோல் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். இது வந்து பேரிலிருந்தே உங்களுக்கு தெரியும், நம்ம எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. இது கண்ட்ரோல் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்னா ரிசர்வேஷன், போலிங், டோக்கன் பாசிங். நமக்கு நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொல்லிக்கல. ரிசர்வேஷன், நான் ஒரு சீட்டு ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அப்புறம் அங்கே கொலிஷன் அங்கே வராதில்லை. ഞാനിപ്പോൾ ഒരു ഹോട്ടൽ ഒരു റെസ്റ്റോറൻറ്റിൽ പോറേ அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 4 chair சீட்டு வந்து புக் பண்ணிட்டேன், அங்கே கொலிஷன் வராது, ஆல்ரெடி புக் தான். ஸோ அது வேற யாரும் எடுக்க போறதில்ல. ஸோ ஸ்டேஷன்ஸ் ரிசர்வ் ஸ்லாட் பிஃபோர் சென்டிங் டேட்டா, அப்போ கொலிஷன் வராது. போலிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு மெயின் ஒரு ஸ்டேஷன் இருக்கும், ஒரு பிரைமரி ஸ்டேஷன் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கும் எல்லாத்தரோட டேர்ன். அதாவது டீச்சர் வந்து கிளாஸ்ல மெயின் ஆளு, அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆளுக்கிட்ட சொல்லும், கேட்கும், நீங்க உங்களுக்கு ஏதாவது டேட்டா சென்ட் பண்றதுக்கு இருக்கா. ஓகே, அவங்க இல்ல அப்படின்னு சொன்னா அடுத்த ஆள்கிட்ட கேட்கும். அது மாதிரி. ஸோ டேர்ன் பை டேர்னா தான் வந்துட்டு நடக்குது, போலிங் மூலமா. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரும் அவரோட டேர்ன் வரும்போது அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க சென்ட் பண்ணும். ஸோ கொலிஷன் வராது. அது மாதிரி. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல்டு ஆக்சஸ், நம்ம ஆக்சஸை கண்ட்ரோல் பண்றோம். ஓகே, டோக்கன் பாசிங்னா என்ன, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு டாக்டர்ஸ் கிட்ட போறோம்னா டோக்கன் எடுக்கிறோம். நம்மளோட டோக்கன் நம்ம கிட்ட டோக்கன் கையில கிடைக்கும் போது தான் நமக்கு போக முடியும், ரைட். அதே மாதிரி ஸ்டேஷன்ஸ் அரேஞ்ச்டு இன் லாஜிக்கல் ரிங் பஸ், டோக்கன் சர்க்குலேட் ஆகிட்டு போகும். ஸ்டேஷன் கேன் சென்ட் ஓன்லி இஃப் இட் ஹாஸ் த டோக்கன். ஓகே, ஸோ இதோட ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ரிசர்வேஷன் வந்து ப்ரெடிக்டபிள், சப்போர்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், ரியல் டைம் அப்ளிகேஷன். போலிங் வந்து எஃபிஷியண்டாக இருக்கு, ப்ரையாரிட்டி பேஸ்ட், கண்ட்ரோலர் டிபெண்ட், டீச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அவங்க தான் டிசைட் பண்ணது யாருக்கிட்ட நெக்ஸ்ட் கேட்கணும். டோக்கன் பாசிங் வந்து ஆர்டர்லி ஆக்சஸ், ஒரு ஆர்டரா போகுது நம்மளோட இது மாதிரி. நம்ம இதுல என்ன சொல்லுவோம், இது இல்ல, ரவுண்ட் ராபின் மாதிரி. ஆர்டர்லி ஆக்சஸ், குட் ஃபார் ஹை லோட்ஸ் பட் காஸ்ட்லி. ஓகே, ஸோ தட் பார்ட் இஸ் ஓவர். இனி மல்டிபிள் ஆக்சஸில் ஒன்று தான் இதுக்கு சேனலைசேஷன் ப்ரோட்டோகால். சேனலைசேஷன் அப்படின்னா a method to share the available bandwidth of a link among multiple stations. அதாவது நம்மளோட ஒரு இவ்வளோ எனக்கு பேண்ட்விட்த் இருக்கு, அந்த பேண்ட்விட்த்தை வந்துட்டு மல்டிபிள் ஸ்டேஷனுக்கு நான் வந்து டிவைட் பண்ணது, அந்த இந்த வே ஆஃப் டிவிஷன் தான் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி டிவிஷன், டைம் டிவிஷன், கோட் டிவிஷன். அந்த பேண்ட்விட்த்தை வந்து எப்படி டிவைட் பண்ணது, ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படின்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த என்டையர் பேண்ட்விட்த்தை வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியா யூனிக்கா இருக்காது. இவங்களுக்கு வேற ஃப்ரீக்வன்சி, இவங்களுக்கு வேற ஃப்ரீக்வன்சி, அது மாதிரி. அப்போ கொலிஷன்ஸ் அங்கே வராது. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில வந்து சென்ட் பண்ணுது. டைம் டிவிஷன் அப்படின்னா வந்துட்டு டைம் ஒரு அந்த பேண்ட்விட்த் வந்து என்டையர் பேண்ட்விட்த் வந்து ஒரு ஆளுக்கே கிடைக்கும், ஆனா அவங்களோட டைம் வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அது கிடைக்கும். ஓகே, bandwidth is shared by dividing time into slots for each station. இப்போ வந்து 5 மினிட்ஸுக்கு எந்த A யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்த 5 மினிட்ஸ் B யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி டைம் டிவிஷன். கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்னா யூனிக் கோடு மூலமா யூஸ் பண்ணிட்டு ஸ்டேஷனை வந்துட்டு என்டையர் பேண்ட்விட்த் வந்து யூஸ் பண்ணுது யூசிங் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ்.
ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் யூஜிசி நெட்டில் கேட்டிருக்கிற கொஸ்டின். Identify the correct sequence in which the following packets are transmitted on the network by a host when a browser requests a web page from a remote server, assuming that the host has just been restarted. இது வந்து பெரிய பேராகிராஃபும் பார்த்து கவலைப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஹோஸ்ட் வந்து இங்க கொஸ்டின் பாருங்க, நல்லாவே பாருங்க. ஹோஸ்ட் ஹாஸ் ஜஸ்ட் பீன் ரீஸ்டார்ட். ஹோஸ்ட் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிருக்கு, கனெக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணலாம், எதுவுமே பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து ஹோஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து என்னோட ஹோஸ்ட் நேம் கூட கொடுக்கல இது வரைக்கும், இப்படி இருக்கு. நம்ம ஒரு பேக்கெட் வந்து சென்ட் பண்ண போறோம் ஹோஸ்ட்டுக்கு. ஒரு ஃபாலோயிங் ஏ பேக்கெட் டிரான்ஸ்மிட்டட் ஆன் த நெட்வொர்க் பை a host when a browser requests a web page from a remote server. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பேக்கெட் சென்ட் பண்ண போறேன். அந்த அப்போ வந்து எந்த எந்த ஸ்டெப்பு நடக்குது அங்கேங்கிறதான் கொஸ்டின். ஓகே, என்ன நடக்குது? ஹோஸ்ட் இப்பதான் ரீஸ்டார்ட் ஆயிருக்கு, நான் வந்துட்டு ஒரு ப்ரௌசர் கிட்ட சம்திங் ரிக்வெஸ்ட் பண்ண போறேன், சம் பேக்கெட் நான் சென்ட் பண்ண போறேன். ஓகே, அப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? எனக்கு என்னோட டிஎன்எஸ், என்னோட ஐபி அட்ரஸ் கிடைக்கணும். ஓகே, எனக்கு என்னோட ப்ரோட்டோகால் என்ன சொல்லுவோம், ஐபி அட்ரஸ். நான் என்னோட டிஎன்எஸ், என்னோட டொமைன் நேமோட கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அப்போ டிஎன்எஸ் கொரி நம்ம படிச்சோம் இல்லையா, டிஎன்எஸ் கொரி. அதுக்கப்புறம் ஓகே, எனக்கு கரெக்டான ஐபி அட்ரஸ் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நான் வந்து எனக்கு கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். கனெக்ஷன் டிசிபி கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ டிசிபி கனெக்ஷன்னா டிசிபி சின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டார்டிங் நம்ம படிப்போம் டீட்டெயிலாக. சின் அப்படின்னு சொல்லிட்டு தான் கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எஸ்ஒய்என் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்புறம் ஃபைனலி அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இது வந்து டிசிபியோட 3 phase கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்துட்டு பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் கொரி கொடுத்துட்டு என்னோட கரெக்ட் ஐபி அட்ரஸ் எனக்கு கிடைக்கணும் அந்த ஹோஸ்டோட. அதுக்கப்புறம் எனக்கு கனெக்ஷன் வேணும். கனெக்ஷன் இருந்தால் தானே நான் சென்ட் பண்ண முடியும். கனெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ப்ரௌசர் மூலமா வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம், எனக்கு இதுதான் என்னோட சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஹெச்டிடிபி கெட் ரிக்வெஸ்ட். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which protocol is used to acquire the MAC address of a host whose IP address is known? இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே கவனிக்கணும், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன வேணும் கேட்குறாங்க. used to acquire the MAC address of a host whose IP address is known. whose IP address எனக்கு தெரியும், எனக்கு வேண்டது acquire the MAC address. IP to MAC என்ன வேணும், என்ன ப்ரோட்டோகால்? அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால். ஓகே, இது வந்துட்டு மாற்றி மாற்றி இந்த ஏதாவது கண்டிப்பாக இது ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு உண்டு. ஓகே, ஸோ நல்லாவே நோட்ஸ் எடுத்துட்டு படிங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு அப்படின்னா let me know that how. Either you can send message or you can just like. Okay, so thank you so much and take care.